ஓகே. வணக்கம். எங்களுடைய 91, 92வது வாரங்களுக்கான மீளாய்வு கருத்து பரிமாறல் பற்றிய எங்களுடைய ஐயமுற்றினுடைய செயல்பாடுகள் சம்பந்தமான எங்களுடைய அந்த மீளாய்வு கூட்டம். மீண்டும் நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்களுடைய முதல் கண் இந்த செயல்பாடுகளுக்கு முக்கியமாக உங்களுடைய அர்ப்பணிப்பையும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தருகின்ற அனைத்து அதிபர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கம். உண்மையில என்ன இந்த இன்றைய மீட்டிங்ல என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் இன்று கனடாவில் இருக்கின்றேன். அப்ப இன்றைக்கு ரூபன் தான் இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவேன். நான் ஒரு தேவை காரணமாக கனடா வந்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஒரு காலமும் இந்த எங்களுடைய இந்த செயல்பாடுகளையோ அல்ல செயல்பாடு சம்பந்தமான மீளாய்வு கூட்டங்களையோ நாங்கள் நிப்பாட்டுவது இல்லை. ஏனென்று சொன்னா, நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும்போது நீங்களும் எங்களுடன் ஒத்துழைப்பீர்கள் என்ற ஒரு விருப்பம் எங்களுக்கு. அந்த சந்தர்ப்பத்துல இன்று நாங்கள் உங்களுடன் கதைக்க இருக்கிற விடயத்துல முக்கியமாக ஒன்று மீளாய்வு, இரண்டாவது ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் ஐயமுற்றினுடைய அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியை இன்றை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். முக்கியமாக எங்களுடைய ஐயமுற்றினானது இன்றைக்கு உலகளாவியில கிட்டத்தட்ட எங்களுடைய அந்த செயல்பாடு, அதாவது கல்வியை மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு, மாணவர்களை பாடசாலை தக்க வைப்பதற்கு உணவு தடையாக இருக்கின்றது அல்லது பசி தடையாக இருக்கின்ற என்ற அந்த சவாலை நாங்கள் எடுத்து, அதை ஒரு பெரிய ஒரு சவாலாக எடுத்து நானும் ரூபனும் அதை எவ்வளவோ சேலஞ்சுக்களால இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அது எங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒத்துழைப்பும் அர்ப்பணிப்பும் தான். அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியின் மூலம் அதே நேரத்தில் நாங்கள் ஐயமுற்றின் இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் நாங்கள் வழங்குகின்ற ஸ்மார்ட் போர்ட்ஸ் இன்றைய இலங்கையில இருக்கிற அவ்வளவு ஸ்மார்ட் போர்ட்ஸுக்குள்ளே மிகவும் நவீனமானது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மாணவர்கள் கல்வி கற்பதற்கு ஏற்ற ஒரு தகுந்த ஒரு உபகரணத்தை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், உலகத்துல ஏஐ என்று சொல்லுவினோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது எங்களுடைய பாடசாலைகள்ல நாங்கள் ஆசிரியர்களை இன்று வரை நாங்கள் எல்லை கிராமங்களோ அல்ல வசதியற்ற கிராமங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஆசிரியர்களை மின்னொளி வடிவில் எடுத்து சென்றாங்க. இனி நாங்கள் உங்களுக்கு ஆசிரியர்களை நேரடியாக இன்டராக்டிவ் ஆசிரியர்களாக வழங்க இருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிற மேட்டம் நீங்கள் இப்போ ஒரு தெரியாத ஒரு விடயத்தை கூகுள் பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் எல்லாரும் மாணவர்களோ ஆசிரியர்களோ சாதாரணமாக எல்லாருமே ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியலைன்றா கூகுள் பண்ணுவீங்க. ஆனா நாங்கள் இப்ப என்ன நினைக்கிறோம்னா, இந்த கூகுள் பண்ணும்போது அந்த கூகுள் உங்களுக்கு ஒரு 5 6 அல்ல லிங்க தரும். நீங்கள் அதுல போய் திருப்பி வாசிக்கணும். இப்ப அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி உலகத்துல இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதுல முக்கியமானது ChatGPT. அந்த ChatGPT என்பது உங்களுக்கு ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு ஆள், ஒரு அதிபரோ அல்ல ஒரு ஆசிரியர் உங்களுக்கு மாணவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கோ அல்ல சாதாரணமான ஒரு பிரஜை கேட்கின்ற கேள்விகளுக்கு தன்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்லும். ஆனா அந்த கருத்தை சொல்லுவார். இப்ப நான் ஒரு மாணவனா இருந்தா ஒரு ஆசிரியர்கிட்ட போய்த்தான் எனக்கு தெரியாத விடயத்தை கேட்பேன். ஏன்? ஆசிரியரால மட்டும்தான் சரியான விடயத்தை சொல்ல முடியும். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு உதவியை கேட்கிறோம் என்று சொன்னா, ஒரு அறிவு சம்பந்தமான ஒரு விடயத்தை கேட்க இருக்கிறோம் என்று சொன்னா, அந்த அறிவை சரியான முறையில் எங்களுக்கு சொல்ல வேண்டியதுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆள் எங்களுக்கு அறிவு உரையை வழங்க வேண்டும். அந்த ஸ்தானத்துல இருப்பதுதான் ChatGPT. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நாங்கள் ஒரு பாடசாலைகளில மாணவர்களுக்கு ஒரு இன்றைய வளர்ச்சி, அதாவது இந்த டெக்னாலஜியில இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நாங்கள் மாணவர்களுக்கு வழங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அதுல நானும் ரூபனும் டிசைட் பண்ணாங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில இருந்து நாங்கள் சகல பாடசாலைகளுக்கு, எங்களுடைய ஐயமுற்றின் பாடசாலைகளுக்கு இந்த ChatGPT-யை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதன் கருத்து என்னன்னா, உங்களோட பாடசாலைகள்ல திறன் வகுப்பறைகள் இருக்குமாக இருந்தால் அந்த பாடசாலைகள்ல ஒரு கிழமைக்கு ஒரு நாள் ஒவ்வொரு வகுப்புலையும் மாணவர்களை கொண்டே நீங்க இருத்தலாம். அதுல மாணவர்கள் தங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்கலாம். அந்த ChatGPT உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இப்ப இந்த திட்டத்தை நாங்கள் இந்த கிழமை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஐயமுற்றின்
எங்களுடைய வடக்கு கிழக்கு மலையகத்தில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த ChatGPT நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அப்ப இந்த ஒரு மேட்டத்தை, அதாவது எங்களுடைய ஐஎம்டினுடைய கல்வி செயல்பாடுகளுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியை நாங்கள் இந்த ஆகஸ்ட்ல இருந்து நாங்கள் கொண்டு வர போறோம். அதுல உங்களுடைய அர்ப்பணிப்பையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆனா இது முன்மாதிரியான ஒரு செயற்பாடா இருக்கும் உங்களுடைய பாடசாலைகள்ல மட்டுமில்லை, இலங்கையிலேயே எங்களுடைய இந்த செயல்பாடு தான் முதலாவது செயல்பாடாக இருக்கும். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு மாணவர்களுக்கு நேரடியாக அவர்களும் கதைக்கிற மாதிரியான ஒரு இன்டராக்டிவ் செயற்பாடை உருவாக்க போகிறோம். அதுக்கு பல பாடசாலைகளை நாங்கள் தெரிவு செய்து அதை பற்றிய சம்பந்தமான விடயங்களை நாங்கள் மேற்கொண்டு உங்களோட தொடர்பு கொள்வோம். அன்று வரை நாங்கள் உங்களுடைய தேவைகளை நாங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து நாங்கள் அதை மாணவர்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதுக்கு மேலால நான் அதை பற்றிய விடயங்களை நாங்கள் உங்களோட நேரடியாக ஒவ்வொரு பாடசாலைகளுடைய என்னென்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செய்கிறோம். இதை விட இனி நாங்கள் நார்மலா இன்றைக்கு நடக்க வேண்டிய அந்த மீளாய்வு கூட்டங்களை நடத்துவோம். அந்த மீளாய்வு கூட்டத்துல இனி ரூபன் இன்னிலேருந்து டேக் ஓவர் வேற. இனி ரூபன் நீங்கள் இந்த எங்களுடைய புள்ளி விவரங்கள் இந்த செலவுகளையும் கதைத்து விட்டு அதன் பிறகு தேவையான விடங்களை அதிபர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பரிமாறலாம். நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி முரளி அண்ணன். நீங்க பயணத்துல போயிருந்து இணைஞ்சு கொண்ட முதல்ல நன்றிகள். நீங்க சொன்ன அந்த விடியம் நாங்க மேலதிகமான தகவலோட உங்களுக்கு அதுக்குரிய காலப்பகுதியில தகவலோட அந்த செய்முறையோட நாங்க பகிர்ந்து கொள்றோம். இது ஆரம்ப அறிமுகம் மட்டும்தான். தொடர்ந்து இந்த நாங்க வளமையா செய்யற மாதிரி கணக்கறிக்கைய நேரம் போவோம். இந்த முறை கணக்கறிக்கையில பெரும்பாலும் 99% பாடசாலைகள் உரிய காலத்துல இந்த கணக்கறிக்கை படிவங்களை அனுப்பியிருந்தீங்கள். இருந்தாலும் சில பாடசாலைகள்ல சில தளம்பல் இருந்தது. எதிர்காலத்துல அதையும் நிறைவு செய்தால் சிறப்பாக இருக்கும். உண்மையில மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த கால நேரத்தில் எல்லோருக்கும் ஐஎம்டி சார்பில் இனிய கால நேர வணக்கங்கள். நான் நேரடியாக கணக்கறிக்கை விஷயத்துல போயிட்டு கதைப்போம். இப்ப கணக்கறிக்கைன்னு பார்க்க இந்த முறை எங்களோட கணக்கறிக்கை காலப்பகுதியில கடந்த 2 வாரங்கள், இந்த 2 வாரங்கள் 29ஆம் தேதி 7ஆம் மாதம் தொடக்கம் 9ஆம் தேதி 8ஆம் மாதம் வரை இடம்பெற்ற 2 வாரத்துக்குரிய மொத்த கணக்கறிக்கை. தரப்பட்ட கணக்கறிக்கையின் அடிப்படையில் இந்த காலப்பகுதியில நாங்கள் 19,901 மாணவர்கள் என்னளவாக எங்களுடைய அதிகூடிய நம்பராக இருக்கின்றது. 19,901 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். உண்மையில இந்த காலப்பகுதி ஒரு பரீட்சைக்குரிய காலமாக இருந்தாலும் கூட அதி உச்சமான மாணவற்ற உணவு வழங்கல் இங்கே நடைபெற்றிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு 11 ரூபா 86. மொத்த மாணவர்கள் 17,901 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 86. அப்ப இந்திய கணக்கறிக்கை நான் ஒரு வித்தியாசமா தான் பார்க்கிறேன். இதை 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். இதுல சிறப்பான பாராட்டுக்குரிய பாடசாலைகளாக 5 பாடசாலைகள் இருக்கலாம். இந்த 5 பாடசாலை என்ற செலவு மட்டம் 0க்கும் 5 ரூபாய்க்குள்ள இருக்கு. ஒரு ஆரம்பத்துல துறமான அதிலே 3 பாடசாலைகள் 0 மட்டத்தில் இருக்கிறேன். அதாவது ஐஎம்டி நிதி பங்களிப்பு இல்லாமல் முற்றுமுழுதாக சமூக பாடசாலை பங்களிப்பு ஊடாக உணவு வழங்கப்பட்ட 3 பாடசாலைகள். அதில் புதிதாக பொன்னாலை வரதராஜ பெருமாள் பாடசாலை இணைஞ்சிருக்கு. அது அண்மையடைந்த பாடசாலை முதலாவது வரவே 0 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சிறப்பான பாராட்டுகள் அந்த பாடசாலைக்கு. ஆனால் நிர்வாகத்தில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டி இருந்தாலும் கூட அந்த பாடசாலை இந்த கணக்கறிக்கை விடயத்தில் இந்த செயற்பாடு மட்டத்தில் மிக சிறப்பான பாராட்டுகள். பொன்னாலை வரதராஜ பெருமாள், கண்டி விவேகானந்தா, கிளிநொச்சி அம்பாள்புரம், இந்த 3 பாடசாலைகளும் இன்றைய நிலையில் 0 மட்டத்தில். 2 பாடசாலை ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த மட்டத்தை பேணுகின்றது. 3வது பாடசாலையாக பொன்னாலை வரதராஜ பெருமாள் உசானந்த பாடசாலை அந்த செயற்பாடை செய்திருக்கிறது. சிறப்பான பாராட்டுகள். தொடர்ந்து வந்த பணி போக வேண்டும். 5 பாடசாலைகள் தங்களுடைய சராசரி செலவு மட்டத்தை 0க்கும் 5 ரூபாய்க்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அடுத்த கேட்டகரியில பார்த்தால் 5க்கும் 10க்கும் உள்ள 4 பாடசாலை இருக்கின்றது. பெரும்பாலும் பெரியோரு கேப்பில் இருக்கிற பாடசாலைகள் 10க்கும் 15க்குள்ள பெருமளவான பாடசாலை இருக்கு. பெரியோரு வீச்சல்ல 10க்கும் 15க்குள்ள இருக்குது. முக்கியமான பெரிய வீச்சல்ல ஒரு ரேஞ்ச் உணவு வளங்கள்ல 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கு உட்பட்டதெல்லாம் முக்கியமான பெருமளவு பாடசாலைகள் இருக்குது. அதுக்கு மேலதிகமா பார்த்தோம்னா 15க்கும் 20க்குள்ள செலவழிக்கிற இந்த உணவு சராசரி செலவான பாடசாலைகள் 4 பாடசாலைகளும், அதி உச்சம் என்று நாங்க சொல்லுகின்ற 20 தொடக்கம் 25 ரூபா 77%. அந்த 20க்கும் 25 ரூபா 77%க்கும் இருக்கிற பாடசாலை 2 பாடசாலை. அது ஒரு பாடசாலை 20 ரூபா 60%ஆகவும்
மத்திய பாடசாலை தான் 25 ரூபா 77 சதம். அப்ப எங்களுடைய செலவு நாங்க பார்க்கின்ற பொழுது 0 25 ரூபா 77 சதத்துக்கு இடப்பட்ட ரீதியெல்லாம் இருக்கின்றது. அதிலேயும் கூடிய அளவு பாடசாலைகள் 10க்கும் 15க்குள்ள இருக்கிறீங்க. அந்த 10, 15 ரேஞ்சிலையும் கூடிய பாடசாலைகள் 10 அன்மிச்ச தொகைக்கெல்லாம் இருக்குது. 13, 12 அந்த ரேஞ்செல்லாம் நிற்கிறீங்க. அப்படியே மிகவும் சிறப்பான செயற்பாடு. இன்னும் ஒரு படி மேல போய் நாங்கள் அடுத்த வாரம் எங்களோட திட்டத்தை 10க்கு கீழே கொண்டு வரணும்ன்றது எங்களோட இலக்கு. பாடசாலை விடுமுறை இருக்குது. விடுமுறை பின்பார வாரங்கள்ல முதல் கட்டமாக நாங்கள் அதாவது 90% எங்களோட இலக்கை வரைஞ்சு நாங்கள் 100வது வாரத்துக்கு முதலாவது படியை வச்சுட்டோம். அது இன்றைக்கு நான் ஆரம்பிக்க போறது நீ 91வது வாரம். அப்ப இன்னும் 10 வாரம் முடியக்கு எங்களோட இலக்கு வந்து 7 இடத்துக்கு கொண்டு வரணும். எங்களோட சராசரி செலவு மட்டத்தை நாங்கள் 7ஆக கொண்டு வர வேண்டும். திருப்பியும் சொல்றோம், உணவின் அளங்கள் தரங்கள் மாற்றக்கூடாது. நிர்வாக சமூக பங்களிப்பின் ஊடாக இந்த மட்டம் அடையப்பட வேண்டும். அப்ப அடுத்த முதல் படியாக நாங்கள் 11.86 இருக்கிற மட்டத்தை நாங்கள் 10க்கு அதாவது டிஜிட்டல் நம்பர்களை கொண்டு வரதுக்கு நாங்கள் மேக்சிமம் எங்களோட செயற்பாட்டை விரைத்திறனாக முன்னெடுப்போம். அதாவது சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ எல்லாம் டபுள் டிஜிட் இருக்குது, சிங்கிளுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்குரிய செயற்பாட்டை உங்கள்கிட்ட வந்து நாங்கள் தாழ்மையாக எதிர்பார்க்கிறோம். அதுக்காக நிர்பந்திக்கவில்லை, அழுத்தங்கள் தரவில்லை. இன்னும் ஒரு படி நாங்கள் மேலதிகமான நிர்வாக சமூக செயற்பாடுகள் இணைக்க வேண்டிய ஒரு பொறுப்பை எடுப்போம். இந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு இந்த செலவு இடத்துல குறைஞ்சதுலேருந்து கூடியதுக்கு போக போறேன். இதுல முதல் கட்டமாக ஆக குறைஞ்ச செலவு மட்டத்தில் தொடங்குறேன். இதில் ஆக குறைஞ்ச செலவு மட்டத்தில் இருக்கிறது பொன்னால வரதராஜ பெருமாள். இந்த பாடசாலைக்கு நாங்கள் ஆரம்ப நிதி வழங்கியிருந்தாங்க. அந்த ஆரம்ப நிதியோடு அந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. 315 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருந்தது. ஒரு மாணவருக்கான செலவு பங்களிப்பு 0. இப்போ கையிருப்பு 20,000 ரூபாய். போதிய கையிருப்பு இருக்கிறதால இந்த ஒரு நிதி கையளிப்பு வழங்கப்பட மாட்டாது. சிறப்பான பாராட்டுகளும் ஆரம்ப செயற்பாடு மிகவும் சிறப்பாக இருப்பது மிகவும் சந்தோஷம். பொன்னாலை வரதராஜ பெருமாள் பாடசாலை சார்பில் அணிஞ்சிருக்கிறீங்களா? பொன்னாலை வரதராஜ பெருமாள் பிரின்சிபல் ஜாயின் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்ப கால் பண்ணவர் ரூபன், கொஞ்சம் லேட்டா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே, அப்ப வந்ததுக்கு நீங்க மேக் ஷோ பண்ணுங்க தர்மி மேடம். வந்தோன்னா சொல்லுங்க. கண்டிப்பா மீட்டிங்கு வர்றன்றது 100% நாங்கள் எதிர்பார்ப்போம். அதுல எந்த விதமான தொடர்பு போக்கும் இருக்காது. அடுத்து சாரி டீச்சர் இருக்கிறீங்களா? இல்ல. ஓகே, அடுத்தது குண்டகசாலை விவேகானந்தா. தொடர்ந்தும் இவர்கள் ஒரு சிரமமான நிலையில பயணித்து கொண்டு போற பாடசாலை. 655 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 0. தற்போதைய கையிருப்பு 18,690 ரூபாய் 16 சதம். போதிய கையிருப்பு இருக்கிறபடியால் மேல் நிரப்பு வழங்கப்பட தேவையில்லை. குண்டகசாலை விவேகானந்தா பாடசாலை நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த 2 வாரத்துல ஏதாவது புது திட்டங்களை அறிமுகப்படுத்துறீங்களா? மேலும் இதை வினத்திறன் ஆக்குறதுக்கு புதிய நடைமுறைகள் ஏதாவது செய்தீங்களா? குட் மார்னிங் சார். இது அது சம்பந்தமா சார் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த ஐஎம்இ குழுவோட. இப்ப இந்த ஒரு வார விடுமுறைக்கு பிறகு ஏதாவது திட்டமிட்டு புது விஷயங்களை புகுத்தலான்னு யோசிச்சிருக்கோம் சார். ஓகே, சமகாலத்துல சார் இந்த பாடசாலை தோட்டங்கள் செய்கள் இருந்தால் அதையும் கொஞ்சம் ஊக்குவிங்கன்னா 100% நாங்களும் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு போனதான் சமூகத்தை இணைக்கலாம் சார். இந்த பாடசாலை தோட்டங்கள் இந்த நான் நினைக்கிறேன் பொத்துவில் சரஸ்வதி திறமாச்சி அவர் 500-600 பேக்கு மேல போட்டு இந்த உரபையன்லயே பசலையில போட்டு அதுலயே நடியினேன். அப்ப அது பெரிய ஒரு விளைச்சலையும் கொண்டது, பராமரிப்பும் இலகு, சின்ன இடத்துல செய்யக்கூடிய இருக்கு. அந்த முறையும் இருக்கா யோசிங்க சார். நம்மளோட குண்டகசாலை பக்கத்துல அந்த விவசாய ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு வளங்கள் எல்லாம் போதிய அட்வைஸ் இருக்கலாம், வளங்கள் இருக்குது. அதே மாதிரி இருக்கா பாருங்க சார். என்ன சார் நேற்று கத்தரி கண்டு நட்டோம் சார். வெரி குட். ஓகே, இப்ப ஸ்கூலுக்கு புதுசா ஒரு ஒச்சர் ஒரு ஆளை போட்டிருக்காங்க இப்போ 2 வாரமா. ஓகே, அவரு இப்ப நேத்து அவரு வேற்று மொழி தான் இருந்தாலும் அவர் நேத்து என்கிட்ட சொன்னாரு மரவள்ளி நடுறேன்னு சொல்லி ஸ்கூல் இருக்கிற இடங்கள்ல. அது உண்மையில அப்படியான சில முயற்சியில எடுக்கிறதான் அந்த சமூகம் யோசிக்கும். ஓகே, நீங்களும் முயற்சி செய்கிறீங்க. கண்டிப்பா நீங்களும் ஒன்றும் செய்யாமல் சமூகத்தை கேட்க சமூகம் வித்தியாசமா பார்க்கும். நீங்களும் முயற்சி செய்து கொண்டு சமூகத்தை கேட்க உணர்வு இருக்கும். சில பெற்றோர் வந்து அந்த மரக்கறி தோட்டங்களுக்கு கூட சில பங்களிப்புகளை செய்யலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி இருக்கா பாருங்க சார். என்ன ஓகே சார், நன்றி நன்றி. அடுத்தது விவேகானந்தா சாரி அம்பாள்புரம் மேடம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கதைக்க முடியான்னு சொல்லியிருந்தவா பரவாயில்ல. இந்த பாடசாலை வந்து 310 மாணவர்கள் 310 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 0. கையிருப்பு 46,365 ரூபாய் 50 சதம். இப்ப தொடர்ச்சியாக 8 மாதம் அதே அளவில் நிதி இருக்குது. மீள் நிரப்பீடு வழங்கப்பட வேண்டிய தேவையில்லை. சிறப்பான பாராட்டுகள் மீண்டும் ஒரு முறை. அதுக்கு அடுத்த பாடசாலையாக வவுனியா பூவர் சங்குளம் 1,330 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள்.
ஒரு மாணவனுக்கான செலவு ₹1.55. 1330 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹1.55. தற்பொழுதைய கையிருப்பு ₹12,165. போதிய கையிருப்பு இருக்கின்றது. நிதி கையிருப்பு இந்த முறை தேவைப்படாது. இந்த முறை என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, உங்களுக்கு அடுத்த ஒரு 1 வீக் தான் ஸ்கூல். அங்கால 1 வீக் ஹாலிடே என்றபடியே நாங்க பெருமளவு நிதி கையளிப்பு இருக்கிற பாடசாலைக்கு முன்னிறப்பட குறைப்போம். ஆனா திருப்பி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணினோன்னா தருவோமா? இல்ல பிரச்சனை இல்லை. நாங்க தேவையான காசு அனுப்புவோம். புவர்சங்குளம் பாடசாலை சார்பில் யார் நினைஞ்சிருக்கிறீங்க? சார் அதிபர் இருக்கிறீங்களா? வணக்கம். நான் வணக்கம் சார். சார் இப்ப உங்களோட பாடசாலையில சார் இப்ப இந்த தொகை என்ன குறைச்சிட்டீங்க? 1.55 சிறப்பான முகாமைத்துவம் பங்களிப்பு சிறப்பா இருக்கு சார். நீங்கள் என்ன மாதிரி செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டு போவீங்க கடந்த 2 வாரமா? எங்களுக்கு பெற்றேற்ற பங்களிப்பு போதுமான அளவு இருக்குது. எந்த ஒரு பக்கம் இன்னும் நாங்கள் குறைக்கலாம். எங்கட பயிரிடப்பட்டிருக்கு. அப்ப கொஞ்சம் மரக்கரைகள செலவு அடுத்த மாதம் மிக குறைவாக இருக்கும். ஏனென்றால் எங்கட பாடசாலையில மரக்கரைகள் நாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் பயன் தரதுக்கான காலம் வரும். அவை அதுக்குள்ள கிடைக்கும். அடுத்த விஷயம், இந்த லீவ் விட்டு தொடங்கினோடனே எங்களுக்கு அநேகமான பெற்றோர் தாங்களாக முன்வாரம் என்று சொல்லி இருக்கணும். ஏனென்றால் இந்த இதுல இந்த கோயில்கள் அந்த ஊர்களுக்குள்ள இருக்கிற கோயில்கள் விழாவால கொஞ்சம் குறைவா இருந்தது. அதனாலதான் நாங்கள் அவல் மற்ற கஞ்சி அதுல தான் கொடுக்கக்கூடிய இருந்தது. அநேகமா அடுத்ததுல செய்யலாம். மற்ற உங்களோட இந்த இப்ப முரளியன கைக்க சொன்ன சிறப்பான கிராமங்களுக்கு கல்வியை நவீன தொழில்நுட்பத்தோட கொடுக்குற விஷயம்ன்றது நிச்சயம் வரவேற்கத்தக்கது. உணவும் கல்வியும் நிச்சயம் வீடாக மாற்றும். இது ஒரு நிறைவு பொருளாதாரத்துக்கும் வலுவான ஒரு கிராம அபிவிருத்திக்கும் கல்வி துணையாக இருக்கும். அதுக்கு ஐயமிட்டுன்ற பங்களிப்பு சிந்தனை சிறப்பானது. வாழ்த்துக்கள். நன்றி சார். உண்மையில நீங்க ஒரு ஆளுமை மிக்க அதிபர், நிறைய செயற்பாடு செய்கிற ஒரு ஆள். உங்களை போல ஆட்களோடு இணைஞ்சு நாங்கள் பயணிக்கிறது எங்களுக்கு ஒரு தற்துணிவா இருக்குது. உண்மையில நாங்க பாடசாலைகளை வீடா மாற்றுற நேரத்தில் அது நவீன கற்றல் நிலையமாக மாற்ற வேண்டிய தேவையும் பெருக்கண்டா இப்ப எல்லாம் நாங்கள் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்ப உண்மையில நகரப்புற பாடசாலை இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அதே வசதிகள் எங்களோட கிராமப்புற பாடசாலைகளுக்கும் கிடைக்கணும்ன்றதான் எங்களோட நோக்கம். எங்களோட செயற்பாடு முழுக்க எல்லா கிராமங்கள் பின்தங்கிய வளங்களை கொண்டு போறோம். என்னன்னா அங்க இருந்தான் உண்மையான ஆளுமைகளை உருவாக்க வேண்டும். எப்போ திறமான ஆளுமைகள் கிராமங்கள்ல இருந்து வந்ததான் அந்த உணர்வோட பயணிப்பேன் எதிர்காலத்துல. அப்ப அது உண்மையில அது அந்த திட்டத்தில இந்த புது சிஸ்டத்தை கொண்டு வரோம். இதுல பயன்பாடு நீங்கள் பயன்படுத்த தொடங்கினா அப்புறம் இப்ப கூட நாங்கள் ஆரம்பத்தில் டிஜிட்டல் கிளாஸை போட நிறைய விமர்சனங்களை முன்வைச்சவர். ஆனா இன்றைக்கு அதுக்குலாம் எல்லாரும் போய் நிற்கிறோம். கடைசியில் நாங்கள் 10 வருஷங்கள் தொடங்குற காலத்துல நிறைய விமர்சனங்கள் வந்தது. டீச்சர்ஸ் இல்லாம படிப்பிக்க இயலாது அப்படி இப்படிலாம் எனக்கு இருந்தது. ஓகே, அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனா இன்றைக்கு அதுதான் நடைமுறைக்குள்ள வந்திருக்கு. இது அடுத்த ஒரு வேர்ஷனை உள்ளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எங்க ஸ்மார்ட் போர்டுக்கு மேலதிகமா இதை கொண்டு வரோம். இது இப்ப விளங்காது. இந்த பயன்பாடு உங்களுக்கு வரைக்கும் நீங்க யோசிப்பீங்க. இது ஒரு ஹியூமன் தான். உண்மையில ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு செயற்கை மனிதன். அப்ப அதுக்கு பங்களிப்பு செய்யற அளவு கொண்டு வந்து போறோம்னு சொன்னால் அது பிள்ளைகளுக்கு அதே லேர்ன் பண்ணி கொள்வாங்க. அது பயன்படுத்த நிச்சயமா ரூபன். இந்த இதுல பிள்ளைகள் கற்கிற ஆர்வம் கூடியிருக்கு. எங்களுக்கு விஞ்ஞானம் மாகாண மட்டத்துக்கு வரைக்கும் எங்கட போயிருக்கு. அதே போல இது என்ன இணைப்பாட விதானங்கள் எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. வலய மட்டங்கள் நியாயமா என்ன நகரத்துல இருந்து 15 கிலோமீட்டர் இதுல தொலைவுல இருந்தாலும் 30 கிராமங்களை அயல் கிராமங்களை உள்ளடக்கி பயணிச்சாலும் எங்களுக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு சாதிக்கக்கூடிய இருக்கு. அதுக்கு உங்களோட பங்களிப்பு ஒரு காத்திரமான பங்களிப்பு. நிச்சயமா. நன்றி சார். இணைஞ்சு பயணிப்பாங்க. நன்றி சார். மற்றொரு தயவான ஒரு வேண்டுகோள் கூட பாடசாலை நிர்வாக குழுவுக்கு அந்த கணக்கறிக்கைகள் சரியான முறையில் ரெண்டு பேர் பொறுப்பான 2 பேரும் லீவ் ஆகி இன்னொரு ஆளை கொண்டாக்கணும். அதுக்கு பாருங்க சார். அதான் எங்களுக்கு முக்கியம். நன்றி சார். நன்றி. ஓகே. அடுத்தது பாடசாலை ருக்வுட் டவுன் மகா வித்தியாலயம். இந்த பாடசாலையில 385 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக ₹4.25. 385 மாணவர், ஒரு மாணவனுக்கான செலவு ₹4.25. தற்பொழுதைய கையிருப்பு 11,994. போதிய கையிருப்பு இருக்கிறதால முன்னிறப்போடு வழங்கப்பட தேவையில்லை. ருக்வுட் பாடசாலை நீங்க உண்மையில ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை பயணிக்கிற ஒரு பாடசாலை. அப்படி இருந்தும் கூட இந்த செலவை மிக சிறப்பாக இப்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. என்ன மாதிரி செயற்பாட்டை முன்னெடுத்தீங்க ருக்வுட் பாடசாலை? வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. உணவு குழுவுல சார் புதிதா ஒரு ஆசிரியரை இணைச்சு கொண்டேன் சார். ஓகே. அவரை இந்த மீட்டிங்ல இணைச்சு கொண்டதுனால புதிய ஐடியாக்களை கொண்டு வந்தார் சார். வகுப்பு ரீதியா பெற்றோர்களை எடுத்து சார் அவங்களுக்கு ஒரு தெளிவூட்டலை செய்தாரு. அதோட சார் பாடசாலை வகுப்பறை உள்ளுக்கும் இப்ப பேக்களை வச்சு அதுல உணவு பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டு வரார் சார்.
இதன் மூலம் சார் எங்களுக்கு அதிகளவான பொருட்கள் வந்து கிடைக்கக்கூடியதா இருந்துச்சு. பெற்றோர்களை தெளிவூட்டல்னால பழைய மாணவர்களோட பங்களிப்பும் இந்த தடவை கிடைச்சு சார். அதனால எங்களுக்கு குறைந்த அளவு செலவுல வந்து உணவு கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு சார். மிகவும் நன்றி சார். 2-3 விஷயம் ஸ்கூல்ல நான் பாத்துறேன். நீங்க ஆரம்பத்துல வந்து உங்களோட கிராமத்துக்கும் பாடசாலைக்குள்ளே 2 மைல் தூரம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். தூரம் என்ன சார் கிராமத்துக்கும் பாடசாலைக்கும் முடியல. ரெண்டாவது நீங்க நகரப்புறங்கள்ல போய்த்தான் பொருட்களை வாங்க வேண்டிய தேவை உண்டு. இப்ப கடலை எல்லாம் நீங்கள் வெளியில போய்த்தான் கொண்டு கொஞ்ச காலம் தொடர்ந்து கடலை கொடுத்து கொண்டு வந்தீங்க. அப்ப நான் கேட்டேன். அப்ப நீங்க சொன்னீங்களா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உணவு கொடுக்குற அளவுக்கு முன்னேறி இருக்கிறீர்கள். குறைஞ்ச செலவுல கொடுக்க தொடங்கி இருக்கிறீர்கள். மேலதிகமா அந்த பாடசாலை நாங்க சொல்ற முறையிலான தோட்ட செய்ய வகுப்பற மட்டத்தில் உருவாக்கி இருக்கு. இதை மூன்றும் உங்களை என்ன கை கொடுக்கும். நிச்சயமா நல்ல ஒரு ஆரம்பம். 4.25 ஒரு சிறப்பான பாராட்டுக்குரிய விடியும். சிறப்பான பாராட்டு. உங்களோட பாடசாலை ஆரம்பத்துல நாங்க கவலைப்பட்டாங்க என்னென்னு உதவ போறோம். ஆனா நீங்க பெரிய ஒரு ஸ்டெப் வச்சுக்கிறீங்க. அந்த குறித்த ஆசிரியருக்கும் இந்த சிறப்பான பாராட்டு சார். நன்றி சார். நன்றி சார். தொடர்ந்து பயணிப்போம். அடுத்தது தட்சிணா மாமரு மன்னார் இருக்க மடுவில் இருக்க மன்னார் பாடசாலை உண்டு. தச்சிராமடு பாடசாலையில் 269 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக ₹5.24 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு ₹15,145. போதிய கையிருப்பு இருக்கிறபடியால் உங்கள் நிரப்பு வழங்கப்பட தேவையில்லை. இந்த பாடசாலையில உண்மையில வந்து இந்த கடந்த 5 நாட்கள் நினைக்கின்றேன் அருகில் இந்த ஆலயம் ஒன்று திருவிழாவின் போது உணவு வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கும் சிறப்பான பாராட்டுகள். இதுல ஒரு விடயத்தை சொல்றேன்னா இப்ப எல்லாம் எங்களோட ஊர்ல ஆலய திருவிழாக்கள் தொடங்கின காலம். இந்த கோயில்கள்ல இருக்கிற சில வளங்களை பாடசாலைக்குள்ள கொண்டு வர முரளிய நடிகர் சொல்லுவார். கோயில் உண்டியல்கள் வந்து பாடசாலைக்கும் ஆஸ்பத்திரிக்கும் பெறணும் என்ற ஒரு கருத்தோடு நாங்கள் வச்சு கொண்டு வரோம். இப்ப அந்த வகையில அது உண்டியல் வர வேண்டாம். அந்த திருவிழா காலங்கள்ல வர அன்னதானத்தின் ஒரு பகுதி பாடசாலைக்குள்ள வந்தால் அது சமூக உணவா தான் பார்ப்போம். ஏனென்றால் திருவிழான்றது ஊர் கூடி கொண்டாடுற நிகழ்வு. அந்த நிகழ்வு கொண்ட பாடசாலைக்கு ஒதுக்கேக்க கல்வியோட அந்த சமூகம் இணையுது. ஒரு உணவு தேவை நிறைவு செய்யப்படுது. எங்களுக்கான பங்களிப்பும் கிடைக்குது. அப்ப அது ஒரு நல்லபடியா. இப்ப கூட சில பாடசாலைகள்ல உணவுகளுக்கு நான் நினைக்கிறேன் மாங்குளத்துல இருக்கணும். முறையான ஒழுங்கான முறையில் அந்த சாப்பாடுகள் பாடசாலைக்குள்ள வந்து கொண்டு இருக்கு. மாங்குளம் பாடசாலை இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் பாடசாலைக்கும் பாராட்டுக்கள். அந்த இணைப்பாளராக வந்து செயலாளர் எல்லாம் இருக்காங்க. ஆசிரியர் செயலாளர் எல்லாம் இருக்கிற குழுவில். அப்ப உண்மையில இப்படி இந்த பாடசாலைகளுக்கு ஆலயங்கள்ல பங்களிப்பு கிடைச்சால் ஒவ்வொரு வருஷம் ஞாபகம் வரும். இந்த முறை சமைக்கிற காசுல சாமான்ல ஒரு பகுதியோ சமைச்ச உணவோ பாடசாலையை கொடுக்கணும். அதுலயும் நாங்கள் கூட விரும்புறோம் உணவு பாடசாலைக்கு வர வேணும். பிள்ளைகள் போய் கோயில சாப்பிடுங்க அது என்னதான் ஆனா பாடசாலைக்குள்ள வந்தாதான் அது கல்விக்கான பங்களிப்பு. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப அதையும் இந்த இடத்துல நான் வலியுறுத்திக் கொள்றேன். நன்றி. தச்சினாமடு மாமடு பாடசாலை என்ற சார்பில் இணைஞ்சிருக்கீங்க. தச்சினாமடு இருக்கிறீங்களா? ஓகே, பிறகு வைக்கிறோம். அடுத்தது கிரேக் பண்டாரவள. இந்த பாடசாலையில 355 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவாக ₹8.29 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு ₹8,435. போதிய கையிருப்பு இருக்கிறதால நிரப்பீடு இந்த முறை தேவைப்படாது. இந்த பாடசாலையிலும் சிறப்பான விடயங்கள் உணவு வளங்கள்ல புது புது முறைகள்ல இலக்கஞ்சி அப்படி வித்தியாசமா கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. சிறப்பான இருக்குது. செலவும் குறைவா இருக்குது. சார் சொல்லுங்க சார், என்ன மாதிரி செயற்பாடை கொண்டு போறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. வளமையா பேரண்டோட நாங்க கதைச்சு அவங்களோட முழுமையான ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வெற்றி இருக்கு சார். இப்ப நாங்க பழைய மாணவர்களையும் சேர்த்துக்கொள்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் சார். இப்ப நாங்க கடைசி வாரத்துல எங்களுடைய கிராம அலுவலர் மற்றது சமுர்த்தி உத்தியோகத்தர் அவர்களை நாங்க இணைச்சிருந்தோம். அப்ப அவர்களும் எங்களுக்கு உதவி செய்யறதாக சொல்லியிருக்கிறாங்க சார். இந்த மாதிரி வெற்றிகரமா பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல உண்மையில நீங்க அந்த சூழ்நிலை தெரியும். அது வித்தியாசமான பிரதேசம். அப்படி இருந்தும் நீங்க அந்த உணவு திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கீங்க. செலவும் கட்டுப்பாடா இருக்கின்றது. உங்களோட உணவு வழங்கல் முறைகளும் வித்தியாசமா இருக்குது. நல்ல விடயம் சார். பாராட்டுகள் சார். இன்னும் ஒரு படி மேல போறீங்களா இருந்தால் சிரமா செய்ய தொடங்கினீங்கன்னா நாட்களை கூட்டலாம். மாணவர்கள் எண்ணிக்கை அடுத்த லெவலுக்கு போகலாம். உங்களோட செயற்பாட்டை பொறுத்தான் ஒவ்வொரு படிக்கல் மாதிரி தான் முன்னேறணும் சார். இப்ப நாங்கள் ஓலவில் தொடங்குறோம். A10க்கு போகலாம் அல்லது ஸ்காலர்ஷிப் பிள்ளைகள் பின்னேரத்துல போனதா கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு படிப்பானமா கொண்டு போகலாம். இப்ப 3 நாள் கொடுக்குற பாடசாலை ஒரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு செய்யலாம்னு ஒரு நாளை கூட்டலாம். அப்ப அந்த செயற்பாடுக்கு தான் இதை நாங்க பார்க்கணும் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த கந்தக்கட்டிய தமிழ் மகா வித்தியாலயம் 657 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவாக ₹8.63 ஏற்பட்டிருக்கின்றது.
தற்பொழுது கையிருப்பு 8458 ரூபா போதிய கையிருப்பு இருக்கிறபடியால் மீள்நிரப்பு வழங்கப்பட தேவையில்லை. கந்தக்கட்டிய பாடசாலையில் ஒரு திடீரென ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு செலவுகள் மிகவும் குறைக்கப்பட்டு சிறப்பான பெருந்தொகை மாணவர்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரி சார் இந்த செயற்பாடு இப்ப டப்பாண்டு இவ்வளவு விரைவா முன்னுக்க முடியாது உங்களால? கந்தக்கட்டிய பாடசாலை. குட் மார்னிங் சார். மார்னிங் சார், சொல்லுங்க சார். நாங்க தொடர்ச்சியா 2 வாரங்களா 10-11ஆம் வகுப்பு பெற்றோர்களுக்கான கூட்டத்தை நடத்தினோம் சார். ஏன்னா இடையில கொஞ்சம் சறுக்கல் வந்த மாதிரி இருந்த காலத்துல சாப்பாடு நாளை குறைச்சனால பேரண்ட்ஸ் வந்து திரும்ப பேசினாங்க. அப்ப நான் ஒரு கட்டத்துல அவங்கள மிரட்டின மாதிரி செய்யணும் சார், இந்த சாப்பாடை நான் நிப்பாட்ட போறேன், ஏன்னா பின்னால நிறைய பாடசாலைகள் ஐஎம்எட்ல இணையறதுக்கு இருக்கிறதுனால இதை நான் நிப்பாட்டுறேன், வேற ஒரு ஸ்கூலுக்கு நமக்கு தேவையில்லைன்னா வேற ஒரு ஸ்கூலுக்கு இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. இல்ல சார் கட்டாயம் நாங்க இதை செய்வோம்னு சொல்லி பேரண்ட்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க சார். அதோட வாரத்துல ஒரு நாளைக்கு வேற சிறுதானிய உணவை கொடுப்போம்னு சொல்லி முடிவு பண்ணோம் சார். அப்ப அந்த அடிப்படையில வாரத்துக்கு ஒரு நாள் கடலை கொடுக்குறோம் சார். அது முழு பாடசாலைக்கு. அப்ப எல்லா மாணவர்களுமே அந்த கடலையை கொண்டாந்து தர்றாங்க. அதோட பெற்றோரும் முழுமையா ஈடுபாடோட பங்களிப்பு செய்யறதால தான் சார் இந்த செலவை குறைக்கக்கூடியதா இருந்துச்சு எங்களுக்கு. தொடர்ந்து வர்ற வாரங்கள்ல சார் நாங்க இந்த வேலை திட்டத்துக்கு ஆசிரியர்களும் தங்களது முழுமையான பங்களிப்பை தர்றதுக்கு தயாரா இருக்காங்க சார். அப்படி போற போது எங்களோட செலவுகள் இன்னும் குறையும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் சார். நன்றி சார். இப்ப உண்மையில கூட பாடசாலையில நீங்க செய்யற சிறப்பான விஷயம், அந்த ஒரு வாரத்தொரு நாள் முழு பாடசாலைக்கும் கொடுக்குறீங்க. நேற்று பார்த்து நான் கடலை கொடுக்குறீங்க 300 மாணவருக்கு. அப்ப அப்படி வரைக்கும் அதுவும் நல்லா நீங்க இன்னும் சிறப்பா செய்ய போனால் மாணவர்கள் எண்ணிக்கை கூட்டலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்களை கூட்டலாம். இப்போ உங்களுக்கு அந்த செயற்பாட்டுல நம்பிக்கை இருக்கு, பங்களிப்பு இருக்குன்னு சொன்னா அது அடுத்தடுத்து போகலாம். இப்போ உண்மையில இதுல நாங்கள் ஒரு உணவன்றோடு சென்சிட்டிவான உணர்வான விஷயம். நாங்கள் யாரையும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி செய்யல. அதான் நான் உணர்வுகளை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்ப மாறி பார்த்து இன்றைக்கு நீங்க கூட்டத்துக்கு வாரீங்கன்னா இது கூட கடமை இல்லை. நீங்க அதிபர் மாதிரி பாடசாலை நிர்வாகம் சனிக்கிழமை காலமும் கூட குடும்ப நேரம் கூட தனிப்பட்ட இதெல்லாம் நினைக்கிறீங்க. அப்ப நீங்கள் ஒரு பணி செய்கிறீங்கன்னா அந்த பணியை சமூகம் உணர வேணும். இப்ப இது உங்களுக்கு யாரும் வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ செய்யல. நீங்கள் சமூக அக்கறையோட செய்கிறீங்க இவ்வளவு பேர். அப்ப உங்களுக்கு சமூகம் பங்களிப்பு செய்யணும்ன்ற உங்களோட ஆதங்கம் நியாயமானது. என்ன நான் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கோட கேட்கிறேன். நீங்க செய்து காட்டி போட்டுதான் சமூகத்தை கேட்கிறீங்க. அப்ப நீங்க கருத்து சொல்றாங்க உரிமை இருக்கு உங்களுக்கு. அப்ப ஒரு தடவை அதை சரியா புரிஞ்சு வருகின்ற பொழுது செயல் திட்டம் பின்னத்தினா. இப்ப நாங்கள் நிர்வாகில உங்களை நிர்வாகத்தை இறுக்கமா வச்சு கொண்டு போறவரை தான் நாங்க கொண்டு. அப்ப நீங்கள் எங்களை புரிஞ்சு கொள்றீங்க, நீங்கள் சமூகத்தை புரியுங்க, இணைஞ்சு போறது எங்கள் எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். சிறப்பு சார். ஆனா இதே மாதிரி நீங்க பயணிப்பீங்க எடுத்தோம்னா சிறப்பான பாராட்டுகள் சார். 8 ரூபா 63 சிறப்பான செயற்பாடு. அடுத்த பாடசாலை பண்டத்தரிப்பி ஜசிந்தா 703 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 8 ரூபா 74 சதம். தற்பொழுது கையிருப்பு -3620 ரூபாய் 50 சதம். நிச்சயமாக நாங்கள் போதிய நிரப்போடு அனுப்பி வைப்போம். இந்த பாடசாலையும் திடீரென்று செலவில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. நினைக்கிறேன் ஒரு திடீரென்று ஒரு 10க்கு கீழே அந்த நம்பர் வந்துட்டு குறைஞ்சா திருப்பி ஏறி திருப்பி குறைஞ்சிருக்கு. மேடம் சொல்லுங்க, இந்த மாற்றங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கு? இப்போ அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மாற்றம் பெரும்பான்மை எமது ஆசிரியர்களை சாரும். ஆசிரியர்கள் தங்களுடைய குடும்ப உறவினர்களினுடைய ஏதாவது ஒரு நன்மை தீமைக்கு நடக்கின்ற பொழுது அதன் காரணமாக பாடசாலைக்கு என்ன தேவை என்று கேட்டு அதன் அடிப்படையில் பாடசாலைக்கு நிறைய பங்களிப்புகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அதை விட இப்பொழுது பாடசாலை தோட்டத்திலிருந்து எனக்கு அறுவடைகள் கிடைக்கப்பெறுகின்றன. வெண்டைக்காயும் முருங்கைக்காயும் தாராளமாக கிடைக்க பெற்று கொண்டு இருக்கின்றது. அப்ப பல பேருடைய உழைப்பின் ஊடாக இதை நான் தக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் எதிர்வரும் காலத்துல வீட்டு தோட்டங்களையும் அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் திட்டத்தை கொடுத்திருக்கின்றேன். இப்ப பிள்ளைகள்கிட்ட இருந்து ஒரு மாதத்துக்கு பின்னர் எனக்கு மரக்கறிகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அப்பொழுது இதை விட இன்னும் செலவுகளை நான் குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான். நன்றி மேடம், நன்றி. உண்மையில உங்களோட பாடசாலை தொடர்ச்சியா அந்த ஐயமுட்டுன்னு பாத்திரம்ன்றது ஒரு தாராளமான பங்களிப்பு இருக்கிற பாடசாலை. தொடர்ச்சியான பாக்குறோம் நாங்கள் உங்களோட பாடசாலையில தொடர்ச்சியான ஐயமுட்டுன்னு பங்களிப்பு தாராளமா இருக்கு. உணவு வழங்கலையும் ஒரு நிறைவான ஒரு மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில உங்களுக்கு ஏதாவது தடையா இருக்கு? ஐயமுட்டின் பக்கத்துல எங்களோட சார்பா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டிய இடம் இருக்குதா இந்த இடத்துல? உதவி என்று ரூபன் எனக்கு இதுவரைக்கும் தோணையில என்னால செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தோட்டம் விரிவடைக்க வேண்டிய தேவை இருக்கு. நேற்றைய தினம் அக்ரிகல்ச்சர் ஐஏஎஸ்ஏ வந்திருந்தார்.
அப்ப அவர் தொடர்ந்தும் நான் அந்த தோட்டத்துல ஈடுபடுறதால சர்வதேச இணைப்பில இருந்தும் எனக்கு உதவிகளை பெற்று தருவதற்கான ஒரு ப்ரொபோசல் வைப்பதாக நேற்று என்னிடமிருந்து அறிக்கையை பெற்று சென்றிருக்கின்றார். இப்ப தோட்டம் தான் எனக்கு நிறைய செய்யறதுக்கான ஒரு முன்னிணைப்பு இருக்கின்றது. அதற்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது கட்டாயமாக உங்களோட நான் தொடர்புல வருவேன். தேவைன்னா சொல்லுங்க. ஓகே, நன்றி மேடம். நன்றி. இவ இணைஞ்சிட்டா பொன்னால வேற ராஜபெருமாள் டீச்சரா? ஓகே, அப்ப நான் இணைப்போம். பூஜ்ஜியம் அப்படியா? ஓகே, நன்றி. வணக்கம் பொன்னால பாடசாலை பொன்ன பெருமாள் அதிபர் மேடம். உங்களோட கணக்கறைக்கு ஏற்கனவே வாய்ச்சினாங்க. முதலாவதாக நீங்கள்லாம் ஒரு பாராட்டுக்குரிய பாடசாலை. காரணம் வந்து நீங்க ஆரம்பிச்சு முதல் 2 வாரத்திலேயே உங்களுடைய செலவு மட்டத்தை பூஜ்ஜியத்தில் வச்சிருக்கிறீங்க. மிகவும் சிறப்பான உண்மையில ஆரம்பிச்ச பாடசாலையில மிக சிறப்பாக 2 வாரத்தில் நீங்க திட்டத்தை ஆரம்பிக்க மிகவும் பயந்து நீங்கள் செய்யலாமான்னு யோசிச்சீங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பயந்து கொண்டு வந்த நீங்கள். ஆனா திட்டத்தை ஆரம்பிச்சு முதலாவது 2 வாரத்திலேயே சாதிச்சிருக்கிறீர்கள். பூஜ்ஜிய மட்டம் 315 மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நாங்கள் வழங்கின ஆரம்ப நிதி அப்படியே வச்சிருக்கிறீர்கள். சிறப்பான பாராட்டுகள். தொடர்ந்து இப்படி உங்களால் முன்னெடுக்க முடியுமா? செலவு கூடினா பரவாயில்ல, நாங்கள் பே பண்ணுவோம், அதுல பிரச்சனை இல்லை. நாங்கள் காசை பற்றி கதைக்கல, திட்டத்தின் செயற்பாட்டை பற்றி சொல்லுங்க. இந்த 2 வாரத்துல நீங்கள் என்னத்தை லேர்ன் பண்ணி கொண்டு செய்யலாம்? உங்களோட ஆரம்ப நிலைக்கும் இப்ப நிலைக்கும் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது முதல் பிள்ளைகள் எல்லாம் குழந்தை ஆர்வமா போடினம் ஒவ்வொரு நாளும் கத்தரிக்காய் வளர்க்க அப்படி வந்து போடினம். அதே மாதிரி டீச்சர்ஸ் நேற்று இலக்கஞ்சி காய்ச்சது ஒரு டீச்சர் தான் அரிசி குழந்தை தந்தவா முட்டைக்கலப்பன் அரிசி வந்து தங்களோட வயல்ல விளைஞ்சது. மற்ற சிறுவரால் தங்களோட வீட்டுல வெள்ளாரை இருக்கு வெள்ளாரை குழந்தை தந்தார். அப்படி ஒவ்வொரு நாளுமே குழந்தை சரியினம். மற்றது ஒரு டீச்சரால் தன் சொந்தக்காரர்களுக்கு சொல்லி அவர் 5000 வெளிநாட்டில இருந்து அனுப்பியிருந்தார் அவாக்கு. அவ அதுக்கு பொருளை வேணியது தந்தா, அரிசி பருப்பு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு சொல்லி அவரும் தன் பிறந்த நாளுக்கு 3000 கொடுத்து அதுக்கும் அவ பொருளை வேணியது தந்தா. இப்ப முதல் ஆரம்பத்துல இந்த சக்கரை பொங்கல் பொங்கிக்க தேன் இது நெய்யல் எல்லாம் விட்டு பொங்கினாங்க. அப்ப அதுக்கு ஒரு 900 ரூபாய் ஏற்பட்டது. அந்த காசையும் அவன் அந்த 5000 ரூபாய் காசுல தந்து அதை அந்த கடைக்கு கட்டினாங்க. அதால செலவு இல்லை. இப்ப நான் என்னுடைய அண்ணன் போன வருஷம் இறந்தவர். அவர்கிட்ட வார திங்கட்கிழமை ஆட்டத்து வருஷம். அப்ப அன்னையின் மகளுக்கு சொன்னேன், இப்படி எங்களோட பாடசாலையில இந்த இது நடக்குதுங்க. உடனே 10,000 அனுப்பி இருக்கிறார். அப்ப இனி வாரக்கிழமை அங்காளிக்கிழமைக்கும் அது போதுமானதாக இருக்கும். மற்ற நீங்க போட்ட நிதியை இந்த போதாட்டி நாங்க எடுத்து பயன்படுத்துவோம். மற்றபடி சிறப்பாக இயங்குது. பிள்ளைகளும் சந்தோஷமா சாப்பிடுவோம். ஒரு நாளுமே நேற்றும் சோதனை முடிஞ்சோடனே அந்த இலக்கஞ்சிய குடிச்சிட்டு பொன்னால வரராஜா பெருமாள்ல சிரமதானம் செய்ய வர சொன்னேன். அப்ப அங்க போய் நாங்க சிரமதானம் செய்து அதாலதான் லேட்டா போச்சு உங்களுக்கு கணக்கறிக்க அனுப்ப. நான் உடனே வந்து விட்டேன் செய்து உங்களுக்கு அனுப்பி இருக்கு. ஓகே, நன்றி மேடம். உங்களோட விஷயத்துல 2-3 விடயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. முதலாவது விடயம் வந்து இந்த நாங்கள் உங்களுக்கு நீங்க புதுசாக உங்களுக்கு தெரியாது, நீங்க அன்பறிஞ்ச பாடசாலை அதனுடைய பிரச்சனை இல்லை. இல்ல 100% வெளிப்படையா தெளிவா சொல்றோம். அதாவது இந்த ஐயமூட்டும் உணவு திட்டத்துக்கு எந்த விதமான நிதி பங்களிப்புகளும் வெளியில இருந்து பெறக்கூடாதுன்றது எங்களோட 100% நிதி கட்டுப்பாட்டு கொள்கை. ஆனா இதுல நல்ல விடயம் என்னன்னா, நீங்கள் காசை பாடசாலைக்குள்ள எடுக்காமல் பொருட்களா எடுத்திருக்கிறீங்கன்றது பாராட்டுக்குரிய விடயம். அது பாராட்டணும். உண்மையில வந்து எந்த ஒரு பாடசாலையும் 1 ரூபாய் கூட ஐயமூட்டும் உணவு திட்டத்துக்காக நிதி பங்களிப்பு பெறக்கூடாதுன்றது மிக மிக இறுக்கமான நிர்வாக நடைமுறை. அப்ப உங்களோட பாடசாலை புதுசா வந்தபடியா 2 விடயத்தை கருதுங்கோ. நிதி பங்களிப்பை எடுங்கோ. அது 2 வழியில் எடுக்கலாம். ஒன்றில் நீங்கள் அதை பொருட்களா ஐயமூட்டும் பாத்திரத்துக்குள்ள எடுக்கணும். அப்ப நீங்க கடைக்கு சாமான் கொடுக்கறதுன்ற விட மொத்தமா அந்த சாமானை வாங்கி அண்டிய ஐயமூட்டும் பாத்திரத்துல இன்னாரால இந்த பங்களிப்பு வழங்கப்பட்டதை பதிவு செய்ய வேணும். முதலாவது விடயம். அப்பதான் எங்களுக்கு தெரியும், ஓகே இந்த நபர் இந்த பொருட்களை கடையில காசை கொடுத்திருக்கலாம், வெளிநாட்டு வந்திருக்கலாம், அது வெளி பிரச்சனை. ஆனா பாடசாலைக்குள்ள ஐயமூட்டும் பாத்திரத்துக்குள்ள அந்த பொருட்கள் நன்கொடையா வந்திருக்கின்றது உறுதிப்படுத்தப்படுது. ஏன்னா இப்ப இதுல வந்து உங்களுக்காக தான் நாங்க கதைக்கிறோம். நாளைக்கு நிர்வாக பிரச்சனை உங்கள வரக்கூடாது. என்னன்னா சில கடையில சொல்லலாம் அந்த பாடசாலைக்கு பெருந்த காசு வந்து சாமான வாங்கி கொண்டு போயினு வரைக்க அந்த கடையில இருந்து போற கருத்து வந்து பாடசாலைக்கு எதிராக மாறிடும். அப்ப உண்மையில 2 முதலாவது விடயம் அது இப்படி செய்யலாம். அது உண்மையில பெருமளவுக்கு வரவேற்காட்டியும் அது ஓகே.
ரெண்டாவது விடயம், எங்களுக்கு இலங்கையில பாடசாலைக்குரிய வங்கி கணக்கு, எங்களுக்கு இலங்கையில் நாங்க பதிவு செய்யப்பட்ட சரிட்டி, அப்ப எங்களுக்கு இலங்கையில பதிவு செய்யப்பட்ட வங்கி கணக்கு இருக்கு. நீங்கள் அந்த வங்கிக்குள்ள காசை போட்டா அதுக்குள்ள உங்களோட எஸ்டிசிக்கு தான் அந்த காசை மாத்தி தருவோம். அதே காசை உங்களுக்கு நாங்க போட்டு தருவோம். அவ போடுற காசு இதுக்குள்ள வந்து போனால் எங்களால உங்களுக்கு எஸ்டிசிக்கு வரும். அப்ப எஸ்டிசி அக்கௌண்ட்டுக்கு வரைக்கும் நீங்கள் அந்த நபருக்கு நன்றி கடத்தை கொடுக்கலாம். இப்ப நீங்கள் வாங்குற கொடுக்கல் வாங்கல் எங்களால ஒன்றும் உறுதிப்படுத்தலாம். இப்ப உண்மையில வந்து அந்த 10,000 5,000 வந்தால் நீங்க உண்மையில நன்றி நவிதல்ன்றது முக்கியம். தமிழக பண்பாடு அது என்ன தந்தாலும் நன்றி என்றது உணர்வு இருக்கணும். இப்ப அவ தந்த ரெண்டுக்கும் நாங்கள் ஐயமுட்டின் சார்பா நேற்று கடிதம் ஒன்று வாங்கி காசு கொடுத்தனா, இதே மாதிரி கடிதம் எங்களுக்கு அவையை கொடுக்கலாம். ஏன்னா அது எங்களுக்குள்ள வராத ஃபண்ட். அப்ப 2 பேருக்கும் அந்த இனிமேல் அப்படி செய்யுங்க. ஒன்று காசை வந்து எங்கட ஸ்ரீலங்கால இருக்கிற எங்கட அக்கௌண்ட்டுக்கு போடுங்க. நாங்கள் அவ்வளவு காசையும் உங்களுக்கு மாத்தித்தாரோம். அதுல பிரச்சனை இல்லை. 100 வீதம் 10,000 10,000 அடுத்த கிழமைக்கு நாங்க தருவோம். நீங்கள் அந்த கடிதத்தை எங்களுக்கு தந்தால் நாங்கள் அவைக்கு அனுப்பி அவையும் எங்களோட பங்குதாரர் அந்த குரூப்ல இப்ப நீங்க கொடுத்த சாப்பாடு என்ன செய்யறீங்கன்றது அவைக்கும் தெரியணும். அப்ப அவையும் இந்த குரூப்ல இணைச்சு பார்க்கலாம். இது ஒரு நடைமுறை. இதை எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்பெல்லாம் இல்லை, நீங்க முதல் தரம் அப்படியே லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது படியா மிக இறுக்கமான படியா, நான் இப்படி 2 பதிவு போட்டு அழிச்சேனான். அது 2 பதிவை தர்மி மேடம் சிந்தனையை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். வலுக்கவனம் இந்த கணக்கறிக்க மாலை 3 மணிக்கு புற வர கணக்கறிக்க நிச்சயம் கஷ்டம். உங்களோட பாடசாலை எனக்கு கடை செய்யற வந்தபடியா நான் இவ்வளவு மெனுவலா செய்தேன். தயவு செய்து அதிபர் செய்யணும் இல்லை, பொறுப்பான ஆசிரியரை போட்டு பாடசாலை விடுதற்கு முதல் கணக்கறிக்க படைவாகவும் கூகுள் போவும் அனுப்பினதை உறுதிப்படுத்துங்க. தயவு செய்து அடுத்த முறை இந்த கடிதம் பார்த்துக்கொள்ளும். 2 படியா ஓகே. அப்படியா மிகவும் நன்றி. நம்ம இல்ல பிரச்சனை இல்லை. நீங்க புது பள்ளிக்கூடம் இல்ல லேர்னிங் இருக்கு. நிச்சயம் நீங்க ஆரம்பத்துல எவ்வளவு சிறப்பா செய்றீங்க, எவ்வளவு பங்களிப்பு எடுத்திருக்கிறீங்க, அப்ப உங்களோட செயற்பாடு வெற்றி கிடைக்குது. நாங்கள் இப்ப நான் சொல்றது பிள்ளையா எடுக்காதீங்க. என்னன்னா நாங்கள் என்ன ஒரு படி மேல போவோம். ஒரு செயற்பாட்டுக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இப்ப நீங்க சொல்லிக்கதான் தெரியுது உங்களுக்கு வெளிப்பான் பெறுதுன்றது. இப்ப நீங்க சொல்றது வெளிப்பட அது ஒழுங்குபடுத்த வேண்டியது எங்களோட நிர்வாகம். அதுதான் சொல்லியிருக்கிறோம். இணைஞ்சு மாறி ஒரு பிரச்சனை. நன்றி மேடமா, இணைஞ்சதுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டோம். தேங்க்யூ. அடுத்த பாடசாலை வந்து மடுக்கரை GTMS 525 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவாக 11 ரூபாய் 56 ஏற்பட்டிருக்கின்றது. தற்போதைய கையிருப்பு 3,399 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். அந்த மடுக்கரை பாடசாலையும் உண்மையில ஒரு ஆசிரியரால் தான் அதை நேரடியா மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார். மிகவும் சிறப்பாக அந்த ஆசிரியர் வந்து கணக்கறிக்கையா இருக்கலாம், உணவு வழங்கல் செயற்பாடா இருக்கலாம், தொடர்பாளா இருக்கலாம், மிகவும் சிறப்பா செய்றீங்க மேடம். உங்களுக்கு சிறப்பான பாராட்டுகளும் நன்றிகளும். இப்ப சொல்லுங்க, இந்த பாடசாலையில் இப்ப என்ன மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கு? மார்னிங் மேடம், மார்னிங். நன்றி, உங்களோட நினைவுக்கும் நன்றி. நீங்க உண்மையில நிறைய வேலை செய்யறீங்களா இந்த திட்டத்துல? தனியாராக முழு செயற்பாடையும் எடுக்கிறீங்க. சிறப்பான பாராட்டுகள். சொல்லுங்க. பங்களிப்பு தான் சார். உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நாள் பேரன் வராம நின்றது. ஆமா, ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க இல்லாம போயிட்டு பேரண்ட்ஸ் அன்னைக்கு வராததால மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்ல சார். எங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் நான் கூட ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கு. ஒரு சில பேரண்ட்ஸ் கவனை இல்லத்தாலே இப்படி நடக்குது. தொடர்ந்து பாப்பம் சார் கழிச்சு கொண்டு இருக்கிறேன்னு பார்த்து செய்யறேன். இல்ல அதுல நல்லபடியா நான் பொதுவா எல்லாரையும் சொல்றேன், மிகவும் கவனமா இருங்கோ. பெற்றோர் வரையிலேன்னு சொன்னா உடனே நிப்பாட்டும், வண்டிய சாப்பாட்டை நிப்பாட்டும். பெற்றோர்கிட்ட அந்த குறிக்கப்பட்ட சமையலுக்குரிய கடமைக்குரிய பெற்றோட பங்களிப்பு கிடைக்காட்டி உணவு திட்டம் நிச்சயமாக 100% மட்டும் நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்பட்டு காரணம் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று பெற்றோர்களுடைய இந்த குறிக்கப்பட்ட பெற்றோர் அது கூட விருப்பம். பெற்றோர பங்களிப்பு சமைக்கிறது கிடைக்காம உணவு வழங்கப்படாது. அந்த பிள்ளைகள் வந்து ஏமாற்றத்தோடு ஏக்கத்தோட போய் அந்த செய்தி அந்த பெற்றோருக்கு கிடைக்குமா இருந்தால் எதிர்காலத்துல அந்த பெற்றோர் உணர்வுபூர்வமா யோசிப்பினா நான் போவாட்டி உணவு பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, இப்பதான் கட்டாயம் பெற வேணும். அந்த ஒரு சமூக பொறுப்பு அவைக்கு ஏற்படும். மாறாக அவ வேற இடத்துல நீங்க ஆசிரியரோ அதிபரோ அந்த கடமையை செய்தீங்கட்டா நிறைய சிக்கலை கொண்டு வரும். அது உங்களுக்கு நிர்வாக ரீதியிலையும் பிரச்சனையை கொண்டு வரும். ஆசிரியர் மட்டத்தில் இருக்கிற அந்த உறவு முறையையும் பாதிக்கும். 2 டீச்சர் சமைக்க 3 டீச்சர் பங்களிப்பு செய்யாட்டி அந்த ஆசிரியருக்குள்ள இருக்கிற ஒரு உறவு முறையை பாதிக்கும். எங்களுக்கும் அது சிக்கலை கொண்டு வரும். என்னடா நாங்கள் ஆசிரியரை கொண்டு சமைப்பிக்கிறோம் என்ற குற்றச்சாட்டு வந்தால் எங்களோட திட்டத்தையும் பழுதாகும். ஆகவே 100% தெளிவாயிருங்கோ. பெற்றோர் வரையிலையா அண்டை கிச்சன் எடுத்து மூடி விடுங்க. பிள்ளை வந்து கேட்டா சாப்பாடு வந்து இந்த சமைக்க ஆள் வரையிலையம்மா சாப்பாடு இல்லை. அந்த பிள்ளை வீட்டை வச்சாலும் உடைய சாப்பாடு இல்லை, பசியோட போகும். அப்ப அந்த உணர்வு அந்த மற்ற பெற்றோருக்கும் ஏற்படும். அந்த பிழை நடக்காம இருக்கும். நீங்க செய்தா சரி, அப்படியே செய்து கொள்ளுங்க. நன்றி. அடுத்தது வண்டலோல் ஐஸ்லேபி 460 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 11 ரூபாய் 60. சிறப்பான பாராட்டுகள். தற்பொழுது கையிருப்பு 4,718 ரூபாய் 66. சிறிய மீன் நிரப்போடு அனுப்பி
அனுப்பி வைக்கப்படும். பண்டரோல் ஐஸ்லேபியும் மிகவும் சிறப்பாக பயணிக்கிற ஒரு பாடசாலை, பலதரப்பட்ட விளையாட்டுத்துறை பாடசாலை கற்கிறேன்னு சொல்லி 2 வகையான உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். மேடம் சொல்லுங்க, மேலதிகம் உங்களோட பாடசாலைக்கான திறன் வகுப்பற டிஜிட்டல் கிளாஸ் ரூம் திங்கட்கிழமை வந்து 12 மணிக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்ணி தருவோம். அது ஏற்கனவே அறிவிச்சிருந்த நாங்கள். மேடம் சொல்லுங்க உங்களோட பாடசாலையை பற்றி. ஒன் செகண்ட் மேடம், உங்களோட இன்டர்நெட் பிரச்சனையா இருக்குது மேடம். நீங்க ஒரு மேடம் ஒன் செகண்ட், உங்களோட இன்டர்நெட் சார் பாவீங்க சார் கேட்கல நான் கேட்டது. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். மிக்க மகிழ்ச்சி சார், எங்களுக்கு ஐஎம்இட்டோனால அந்த திறன் வகுப்பறையை தாரது சார். அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு சார். நேற்று பின்னேரமே வந்துட்டாங்க பேரண்ட்ஸ் பெயிண்டிங் எல்லாம் செய்யறதுக்கு ரூமுக்கு. மற்றது அந்த வயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு சார் எல்லாமே செய்து மண்டே அவங்க வரைக்குள்ள பூரணமான கிளாஸ் ரூமை நாங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் சார். இதெல்லாம் சார் எங்களுக்கு பேரண்ட்ஸும் பழைய மாணவருடைய ஹெல்ப் தான் சார். அந்த பூரணமாக கிடைக்கிறனால தான் எங்களுக்கு இந்த ஐஎம்இட்டும் சேர்த்துட்டதை நல்லா செய்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் முழு நேரம் பிள்ளைகள் நம்மளோட இருக்கிறாங்க. இன்றைக்கும் சார் மேட்சுக்கு போகிறாங்க பிள்ளைகள். டிஎஸ்ஐ மேட்சுக்கு கேர்ள்ஸும் போகிறாங்க, பாய்ஸும் போகிறாங்க சார். கூடுதலான ஊக்குவிப்பு எங்களுக்கு இந்த ஐஎம்இட்டும் கிடைக்கிறது மிக்க சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி மேடம், நன்றி. இதில் நாங்களும் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு அந்த திறன் வகுப்பறை வழங்கல ஒரு தடங்களோட ஏற்பாடு இருந்தது, ஒரு சின்ன தடங்களோடு இருந்தது. ரெண்டாவது வந்து இதுக்கான ட்ரைனிங் வந்து நாங்கள் உங்களோட எக்ஸாம் நடக்கிறதால உடனே தரமாட்டோம். நாங்கள் திருப்பி வந்து நீங்கள் அதை நாளை ஃபிட் பண்ணுற மண்டே நீங்கள் நீங்களாக பழகுங்க. ஒரு 2-3 வீக்ஸுக்கு பிறகு ப்ராப்பர் ட்ரெயினர் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன மாதிரி பாவிக்கிறோன்னு சொல்லி. நான் தொடர்ந்து கதை 3 பேர் வருவீங்க கேட்டுறீங்க, 3 பேர் வருவீங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே, நன்றி. அடுத்த பாடசாலை கிள்ளச்சி செல்வாநகர் GTMS 1512 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக ₹12.79 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு -1715 நிச்சயமாக மீள்நிரப்பேடுடன் அனுப்பி வைக்கப்படும். செல்வாநகர் GTMS பாடசாலையின் அதிபர் இருக்கிறீங்களா சார்? இருக்கிறீங்களா சார்? இருக்கிறோம் சார். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, 1 செகண்ட் சார் வெயிட் பண்ணுங்க. உண்மையில செல்வாநகர் GTMS பாடசாலை வந்து கிளிநொச்சியில் இருக்கிற மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, அதாவது இந்த அதிபர் இந்த பாடசாலையை பொருட்படுத்த அப்புறம் இந்த சமூகத்தில் இந்த பாடசாலை இருக்குன்றது வெளிப்படையா தெரிய வந்து நிறைய மாற்றங்கள் சமூக பங்களிப்போட சிறப்பாக வளர்ந்து வர ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையின் மாணவர்கள் ஒரு கல்வி சுற்றுலாண்டு வாரத்துக்கு இருக்கிற எங்களோட ஐயமுடன் குடும்பத்தில் இருக்கிற நான் 3 அதிபர் மாற்ற நம்பர் சார் கொடுத்திருந்தேன். வேலான் சார் நம்பர் கொடுத்திருந்தேன். களத்துறை கலைமால் பாடசாலை அதிபர் நம்பர் கொடுத்திருந்தேன். கண்டி குண்டகசாலை அதிபர் நம்பர் கொடுத்திருந்தேன். அவ தொடர்பு கொண்டு சார் கேட்டால் உங்களால் முடிஞ்ச உதவி இருந்தால் அதை செய்து கொடுங்க சார். ஐயமுடன் சார் இவ்வளோ உரிமையோட கேட்கிறோம் சார். குடும்பம் தான் இருந்தாங்களா, அப்போ ஒரு குடும்பத்துக்கு உறவினர் மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு இருந்தால் செய்து கொடுங்க வார காலத்தில். நன்றி சார். நீங்க அலைங்க சார். ஓகே சார், நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இயல்பான வரையில வார வருஷம் சார் நாங்கள் நாளாந்தம் ஒவ்வொரு சமூக பங்களிப்பு வழங்கக்கூடிய ஒவ்வொருத்தரை தேடி பாடசாலை ஆசிரியரோட உதவியோட நிறைவாக செய்யலாம்னு சொல்லி சார் இப்பொழுது திட்டம் போட்டுக்கிறோம். வர வர எங்களுடைய சராசரி செலவு குறைஞ்சிட்டு வருது சார். மற்ற டீச்சர் சமூகம் வந்து பிறந்த நாள் அந்தியட்டி நிகழ்வுகள் போய் திருவிழாவுக்கு எல்லாம் தாங்கள் நேரடியாக வந்து தூர இருப்பவர்களோட வந்து அதை நாளாந்தம் செய்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவையில திகதிகளை குறிச்சு கொண்டே இருக்கிறோம். இனி நாங்கள் நிரந்தரமாகவே அவையிட்ட அதை கொடுக்கறதுக்கான திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு சார். தேதியா குறிஞ்சி சார் அதை வெளிப்படையா வெளியில போட்டு விடுங்க சார். பாக்குற ஆளுக்கும் தெரியும். அப்ப அது இந்த வருஷத்துல இந்த மாதத்துல இந்த நாள்ல தன்னோட திருமண நாள், பிறந்த நாள், நேரம் ஏதோ ஒரு காரணத்துக்கு உணவு வழங்க போற சார்ட் உண்டு உங்களோட ஆபீஸுக்கு வெளியில இருந்தால் ஒவ்வொரு தரம் வந்து போய்க்க பார்த்துட்டு என்ன சார்ட் ஏன் போட்டிருக்கேன். அப்ப நீங்க சொல்ல போறீங்க. அப்ப அதுல பாப்பா இன்னார் கொடுக்கிறேன்னா நானும் கொடுக்க வேணும்ன்ற உணர்வோண்டு ஏற்படுவா. கட்டாயப்படுத்த தேவையில்லை, அவையும் யோசிக்கலாம். இப்போ ஒரு தட்ட வாழ்க்கையில ஒரு பஸ்ல எத்தனையோ நிகழ்வு வருது. அதுல 2 நிகழ்வுக்கான சின்ன பங்களிப்பா கொடுக்கலாமன்ற தொடர்பு வரும். அப்ப அவங்களோட அந்த போர்ட் மாதிரி வெளியில இருந்தால் நாளைக்கு டிபார்ட்மெண்ட்கார வரைக்கும் கேட்டா நீங்க சொல்லலாம். அப்ப அது உங்களையும் ஒரு தனித்துவமா காட்டும். அது நல்ல முறை சார். அதை கவனமா செய்யுங்க சார். நன்றியா? ஓகே சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது பொத்துவில் ஊரணி சரஸ்வதி மகா வித்தியாலயம். இந்த காலத்துல இந்த பாடசாலையில பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தால மிகவும் குறைஞ்ச மாணவர், பெருமளவு மாணவர் பயன்படுற ஒரு பாடசாலை. ஆனால் 32 மாணவர் எண்ணிக்கை ஒரு நாள் தான் கொடுத்துருக்கீங்கன்னா 123 மாணவர் தான் காட்டப்பட்டிருக்கு. புள்ளிவரம் சரியோ என தெரியல. இது ஒரு மிக குறைவா இருக்குது.
ஒரு மாணவருக்கான செலவு ₹12.92. கையிருப்பு 10,250. இப்போ கையிருப்பு முன்னிரப்பு வழங்கப்பட தேவையில்லை. பொத்துவில் சரஸ்வதி பாடசாலை மாதிசாலார் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் சார், நான் சுரேந்திரன் ஆசிரியர். சார், இந்த கணக்கு சரியா சார்? 123 மாணவரா பயன்பெற்றவர் இந்த 2 வாரம்? நாங்கள் கடந்த வாரம் 2 நாட்கள் மட்டும் வழங்கியிருந்தோம். ஒரு நாள் 62 மாணவர்களும் மற்ற நாள் 61 மாணவர்களும் அவர்கள் கணக்கறிக்கை சரியா? நீங்க சொல்லுங்க சார். இப்ப சார், இப்ப உங்களோட பாடசாலையை தான் நாங்க சில இடத்துல முன்மாதிரியா காட்டுறோம். அந்த பையலை பாவிச்சு இப்ப எத்தனை பேக்ல செய்யறீங்க சார்? கடைசி எத்தனை கொண்டு வந்துட்டீங்க? சார், நான் இப்போ வந்து எங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட பைகள், கிட்டத்தட்ட 600 அளவுக்கு பைகள் நாங்க வைத்திருக்கிறோம். இப்ப அவ்வளவு பையிலும் என்ன மெனக்கெடு சார் போடுறீங்க? பிரிச்சு போட்டுறீங்களா ஒரு கால பதிக்கேற்ற மாதிரி? பயத்தை நாங்க ஆரம்பத்துல எங்களுக்கு வந்து 100 பைகள் அளவுக்கு தான் வைத்திருந்தாங்க. அப்ப அதுல வந்து நாங்கள் பயத்தையும் வெண்டியும் வைத்திருந்தோம். பிறகு அது கொஞ்சம் அந்த ஆரம்பத்துல வைத்த மரக்கறிகள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நிலைமையில் இருக்குது. இப்ப அதை விட பின்னர் படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக வைத்த மரக்கறிகள் வந்து சிறிய சிறிய கன்றுகளாக இருக்குது. இப்ப அதுல மேலதிகமான அறுவடை வரைக்கும் அது என்ன சார் செய்வீங்க? இப்ப 500 பேக்ல வருதுன்னு சொன்னால், இப்ப பெருந்தொகை அறுவடை வந்தால் அதை என்ன சேர்த்து எடுத்து பாவிக்கன்னு இருக்கீங்க சார்? எப்படி பாவிக்கிறான்னு திட்டம் இருக்கா அவங்கள்ட்ட? அவ்வாறான திட்டம் இதுவரைக்கும் திட்டத்தை வச்சுக்கொள்ளுங்க. திடீரென்று பெருந்தொகை அறுவடை வரைக்கும் சார், அதை நீங்கள் காசா மாத்துறதை விட அதை என்ன ஒரு பண்டமாற்று முறை மூலம் பொருளா மாத்தணும். இப்ப ஒரு கடையில கொடுத்து சார் அதை அரிசியா பருப்பா மாத்தலாம், தேங்காயா மாத்தலாம், பெற்றோருக்கு அதை ஒரு நியாயமான விலைக்கு கொடுத்து அதுக்கு காசை வந்து பொருளா உள்ளுக்கு எடுக்கலாம். அதை பண்டமாற்று முறை மூலம் மாத்த பாருங்க சார். ஏன்னா பெருந்தொகை வரைக்க விரயமாக வேண்டாம் சார். பாடசாலை தேவைக்கு மேலே இப்ப சில பாடசாலையில ஒரு பாடசாலை நினைக்கிறேன், அங்க அந்த அறுவடைகளை வந்து அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கோ விற்கிறேன், டீச்சர்ஸை கொடுக்கிறேன். டீச்சர் எடுத்துக்கொண்டு அந்த குறிய பங்களிப்பா வேற இதில் கொண்டு வந்து கொடுக்கிறேன். அப்படி அந்த பண்டமாற்று முறை மூலம் அதுல தேவை இருக்கிற மற்ற பொருட்களுக்கு மாத்தலாம் நினைக்கிறேன் சார். அது நீங்க வரவடி பாருங்க சார். பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா சிறப்பான பாராட்டு 500 பையில செய்யறான்றது பெரிய திட்டம் சார். நன்றி சார். மற்ற சார், இந்த உணவு திட்டம் இப்ப என்ன செய்ய போறீங்க சார்? இப்படி இந்த கிழமையும் இப்படி இருக்க போதா? இந்த கிழமையும் சார் பரீட்சை நடைபெற காரணத்தினால தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்குது. ஆனா எங்களுக்கு விடுமுறை காலம் முடிந்த பின்னர் நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக அந்த உணவு வழங்கல் செயற்பாடுகளை முன்னெடுப்போம். அதே நேரம் எங்களுக்கு நிறைந்த நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு விடயம், நாங்கள் சவால் நிறைந்த ஒரு பகுதியிலே உதாரணமாக நீர் பற்றாக்குறை, அதே போன்று மண் வள பற்றாக்குறை, அதே போன்று மலைப்பாங்கான பிரதேசம் ஆகவே இந்த இவ்வாறான சவால்களின் மத்தியிலே நாங்கள் இந்த எங்களுடைய பாடசாலை தோட்டத்தை உருவாக்கி கொண்டு, அதே போன்று யானை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் கூட பெற்றார்களாக இணைந்து எங்களுக்கு உண்மையிலே அந்த இரவு காவலாளி மட்டும்தான் நியமனம் பெற்றிருக்கிறார். ஆனால் பெற்றார்கள் இணைந்து பகல் நேர காவலாளி ஒருவரை நியமித்து அவர்களுக்கான சம்பளம் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டு சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்வருகின்ற காலங்களிலே நாங்கள் அந்த விடுமுறை கழிந்த பின்னர் நிச்சயமாக உணவு வழங்கல் செயற்பாடுகள் நாங்கள் அந்த ஒரு மாணவனுக்குரிய செலவை நாங்கள் 0 அடைவதற்கான முயற்சியை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். நான் ஏற்கனவே அதை விட பாத்தீங்கன்னா உங்களோட திட்டத்தை 30% அதிகரிக்க சொல்லி அதை விட சொல்லி இருக்கிறேன் சார். அதை விட பாருங்க சார். இப்ப இருக்கிற திட்டத்தின் அமௌண்ட்டை 30% அதிகரிக்க சொல்லலாம். இப்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். நீங்கள் 2 விஷயத்துல மாணவர் எண்ணிக்கை கூட்டலாம் அல்லது நாளா கூட்டலாம். உங்களுக்கு அதுக்கான அனுமதி கொண்டு கொடுத்துருந்த அதிபர்கிட்ட பாருங்க சார். நன்றி 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 சார். அடுத்தது வந்து பொரகாஸ் ஸ்ரீ கணபதி இந்து காலேஜ் 1041 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவாக ₹13.36 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 1727. தற்பொழுதைய கையிருப்பு ₹1727 இருக்கின்றது. மீள்நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். வேலாயுதம் சார் இருக்கிறீங்க சார், சொல்லுங்க சார். இப்ப இந்த 2 வாரத்துல உங்களால என்ன மாற்றங்களை கொண்டு வர முடிஞ்சது? செலவு குறைஞ்சிருக்குது, 15 கீழே கொண்டு வந்துட்டீங்க, சிறப்பான பாராட்டுகள். இன்னும் முன்னேற இடம் இருக்கு சார். சொல்லுங்க, என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க இந்த காலப்பகுதியில? அனைவருக்கும் வணக்கம். உண்மையாலுமே சார் முதலாவது சந்தோஷப்படணும் சார். நீங்க ஐஎம்இட்டும் செயற்திட்டத்துல பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க செயலாளர்களை இணைச்சது மிகவும் மகிழ்ச்சிகரமானது சார். அதனூடாக இந்த 2 வாரத்துல அவர் கிட்டத்தட்ட 5 தடவை பாடசாலைக்கு வந்து சாப்பாட்டு வேலைகளை மேற்பார்வை செஞ்சார் சார். அதோட எங்களுக்கு கடந்த திங்கட்கிழமை வந்து ஐஎம்இட்டும் செயற்திட்டத்தினூடாக இருந்த ஒரு பாடசாலையினுடைய அதிபர் ஊடாக எங்களுக்கு ஐஎம்இட்டும் பாத்திரத்துக்கு பொருட்கள் கிடைச்சு.
அதோட சார் தொடர்ந்து கடந்த புதன்கிழமையும் அட்சய பாத்திரத்துக்கு சார் எங்களுக்கு இப்போ நிறைய பால் கிடைச்சு சார். அதனால இந்த 2 வாரங்களுக்கான செலவுகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வர காலத்துல சார் நாங்க இந்த வீட்டு தோட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம் சார். பாடசாலையினுடைய நிலங்கள் எல்லாம் பாத்தி அமைக்கப்பட்டிருக்கு சார். இந்த எங்களுடைய காலநிலை நின்ற பிறகு சார் தொடர்ந்து அந்த பயிற்சியை மேற்கொள்ள அது முடிகிற காலம் வந்துகிட்டு இருக்கு சார். செப்டம்பர் ஆகுள்ள எங்களுடைய காற்று முழுமையாவே நின்றுடும். அதுக்கு பிறகு எங்களுடைய வளமை போல சார் பயிற்சியை மேற்கொண்டு மாணவர்களுக்கு அந்த பயிரை வந்து பலனை எடுத்து கொடுக்கலாம் சார். நன்றி சார், நன்றி. உங்களோட செயற்பாடு சரியா போய் கொண்டு மாற்றமோட ஏற்பாடு கொண்டிருக்கிறது. 13 ரூபா 44 சமன்றது உங்களோட மருத்துவ இலக்குள்ள வந்திருக்கீங்க. உங்களோட சிறப்பான பாராட்டுகள் சார். இதுல இன்னொரு விடயத்தை சொல்லணும் என்னன்னா, இந்த பாடசாலை STC சங்க செயலாளர் இணைக்கிறன்றது உண்மையில பெரிய ஒரு சமூகத்திலிருந்து அவர் இணைப்பு பாலம். உண்மையில பாடசாலையும் பெற்றோரையும் இணைக்கிறதா இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கம். அப்ப அதுல முக்கியமான தலைவரோ செயலாளரோ ஆக்டிவான மெம்பர்ஸ். இப்ப சில பாடசாலை அது பெற்றோர் சங்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் போனுகள் வசதி இல்லாம இருக்கிறன்றது கஷ்டம். கிராம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அந்த வசதி இருக்காது. அப்படி அவருக்கு பாவிக்கிற முறை தெரியாது. அப்படியே இடத்துல வந்து அந்த கமிட்டியில் இருக்கிற இன்னும் ஒரு ஆளை முடிஞ்சாலும் இணையுங்கோ. இதுல நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நான் எல்லாரும் இணையங்கன்னு சொல்ல எல்லாரும் நம்பரை கொண்டு தான் போட்டிருக்கீங்க. நான் அப்படி போட வழி கிடைக்க என்ன நடந்தாலும் ஒரு பாடசாலையை போட்டு நான் நெட் பண்ணா எக்ஸிட் பண்ணி போட்டுனா எனக்கு கால் பண்ணி கேட்கிறேன், நீங்கள் யாரும் என்ன போடுறீங்க இல்லையான்னு சொல்லி. அப்ப நீங்கள்லாம் அவையை கொண்டு வந்து இணைக்கணும். எல்லாருக்கும் அட்மின் இப்பவும் இருக்குது, நம்ம ஸ்டாப் பண்ணல. தயவு செய்து நீங்களா கொண்டு வந்து இணைச்சு அவரை அறிமுகப்படுத்தி விடும். அப்ப அவ என்ன பாடசாலை என்ன சங்கத்தின் உறுப்பினர் என்ன உறுப்பினர் தலைவர் செயலாளர் உறுப்பினர் ஏதோ ஒன்று அறிமுகப்படுத்துங்க. இப்ப அவ அட்லீஸ்ட் வந்து இந்த கூட்டத்துக்கு வராட்டியும் உங்க ஐயமுட்டன் குரூப்ல என்ன நடக்குன்னு பாப்பினேன். ஒரு 3 கிழமை பார்த்துட்டு வெளியில போனாலும் அவைக்கு தெரியும். அவ உங்களை வந்து கதைப்பினேன். பதவிக்கா செய்யுங்க. பார்த்தா இன்னொரு குரூப்ல இருந்து இன்னொரு மெம்பர் எக்ஸிட் பண்ணியிருக்கார், பரவாயில்லை, விஷயம் விளங்க வேணும். தயவு செய்து நீங்களா கொண்டு வந்து ஆட் பண்ணுங்க. நீங்கள் நம்பரை லிஸ்ட் பண்ணி விட்டால் எனக்கு கஷ்டம். நான் எந்த போனில் எல்லாம் நோட் பண்ணிடலாம். 2வது நான் ஆட் பண்ணினாலும் அவருக்கு தெரியாது நாங்கள் யாருன்னு சொல்லி. அதற்காக கவனம் எடுங்கோ. முடிஞ்ச ஒரு அங்கத்தவரை இணையுங்கோ. அது எந்த இடத்துல உதவி செய்யும். பாத்தீங்கன்னா மாங்குளத்துல உதவி செய்ய ஒன்று இருக்குது, புரகசுல உதவி செய்யுது. ஒவ்வொரு பாடசாலைக்கும் அந்த ஆசிரியர் சங்க பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர் இப்போ உதவியா இருப்பின. கொஞ்சம் கவனமா பாருங்க. நன்றி சார், நன்றி. அடுத்த பசறை கலைமகள். இந்த பாடசாலையில நன்றி சார் 498 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 13 ரூபா 44 சதம் ஏற்பட்டிருக்கிறது. கையிருப்பு 11,335 ரூபா. போதிய கையிருப்பு இருக்கிறதால மேல் நிரப்பீடு வழங்கப்பட தேவையில்லை. பசறை பாடசாலை சார்பில் சார் இருக்கிறீங்களா சார்? மேடமா சார் இருக்கிறீங்களா சார்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா சார்? போன வருத்தம் ஓகே சார். இப்போ நல்ல சுகம் சார். காய்ச்சல் கொஞ்சம் சரியா ஓகே, நன்றி சார். சொல்லுங்க சார், இந்த பாடசாலையில இப்ப என்ன சார் நடக்குது? என்ன மாதிரி முன்னோரை கொண்டிருக்கீங்க? என்னென்ன செயற்பாடு எடுப்பீங்க? சிறப்பா போய் கொண்டு இருக்கு சார். கூடுதலா நான் முன்பு சொன்னது போல என்னுடைய பங்களிப்பு குறைவா இருந்தாலும் சார் எங்களை டீம் சார் வந்து அதுல சிறப்பா செய்துட்டு போறாங்க. இப்பயும் டீம்ல உள்ள 3 பேர் இணைஞ்சுதான் சார் இருக்காங்க குரூப்ல. சமூக பங்களிப்பு சார் கொஞ்சம் கூடி இருக்குது, சிறப்பா நடந்து கொண்டு இருக்கு சார். எந்த சிக்கலும் இருக்கல. அதனால வேண்டி சார் வேலை திட்டம் சிறப்பா போய் கொண்டு இருக்கு சார். பிள்ளைகள் சார் ஆர்வமாக அந்த பொருட்களை பெற்றுக்கொள்றதுல சார் அட்சய பாத்திரத்துக்கு அப்படியான பிள்ளைகள் ஹெல்ப்பும் செய்யறாங்க சார். பிள்ளைகள் ஊடாக பெற்றோருக்கு அந்த மெசேஜ் அடுத்தடுத்து போறனால வேண்டி சார் அது சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. இன்னொரு சார் தவணையில ஒரு மாற்றம் ஒன்று வரும்னு நினைக்கிறேன் சார். லீவுல நான் நம்புறேன் 9ஆம் மாதம் 14ஆம் தேதி தான் சார் பாடசாலை லீவுன்னு சொல்லி இப்போதைக்கு நம்பகமற்ற ஒரு தகவல் ஒன்று இருக்கு சார். சில வேலை சேஞ்சஸ் வரலாம், எலெக்ஷன் இருக்கனால வேண்டி சார் சில நேரங்கள்ல அதுல மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன் சார். இப்ப இந்த 16 லீவு வராதா சார்? வராதுன்னு நினைக்கிறேன் சார். 9ஆம் மாதம் இப்போதைக்கு சொல்லிருக்காங்க சார். 13ஆம் தேதியில இருந்து 9ஆம் மாதம் 24 வரைக்கும் சார், 23ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் லீவு காலம் ஒன்று வரலான்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது சார். அப்படித்தான் இப்போது கதைகள் இருக்கு சார். அதை நாங்க யோசிச்சு கொள்ளணும் சார். ஓகே ஓகே. இலங்கையில இந்த நேரம் இன்னும் நடக்கலாம். இந்த ஷோர்ட் நோட்டீஸ் எல்லாம் பாரு என்ன வெரி குட். நன்றி சார், நன்றி. மற்ற சார் உங்களோட பாடசாலை மிக சிறப்பா செய்யுங்க. உங்களுக்கு மேலதிகமா ஏதாவது உதவிகள் தேவையா சார் ஐயமுட்டுல இருந்து? நிச்சயமா இல்ல சார், நீங்க நிறைய உதவி செய்திருக்கீங்க எங்களோட பாடசாலைக்கு. இல்ல சொல்லுங்க. சாப்பாடு உணவு வழங்கல நாட்களை கூட்ட வேணும் அல்லது மாணவர் எண்ணிக்கையில மாற்றம் கொண்டு வரணும் சொல்லுங்க. போன முறை அந்த A-level பிள்ளைகள் எடுத்தாங்க, இந்த அந்த காலப்பதி வரைக்கும் தேவைன்னா சொல்லுங்க சார். A-level உங்களுக்கு எடுப்பாங்க சார். கட்டாயம் சார், கட்டாயம் சார். மெட்டீரியல் இருந்து இணைஞ்சு படிக்கிற ஆசிரியமாருக்கு சிறப்பான நன்றிகள். உங்களோட ஒரு முகாமைத்துவம், இங்க சிறப்பான முகாமைத்துவம் நீங்க அந்த டெலிகேட் பண்ணி கொடுக்குறீங்க. வேலையில பகிர்ந்தளிச்சு அந்தந்த பொறுப்பா கொடுத்துட்டு நீங்க
ஓவராலா கண்ட்ரோல் பண்றீங்க. அதுல செயற்பாடும் இலகுவா இருக்குது. அந்த டீச்சர்ஸும் ஒழுங்கா அந்த பதிவுல போடின. அப்ப இந்த முறை வந்து கூட பாடசாலை நீ பசறை கலைமாறுன்னு தான் சொல்லுவோம். அந்த முன்னுக்கு அந்த வேற பேரெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம். இந்த போன முறை ஏற்பட்ட ஒரு நிர்வாக பிரச்சனையால. அப்ப இனி அந்த பாடசாலை கூட பாடசாலை கசரை கலைமகள் மற்றது கண்டி கலைமகள் இது ரெண்டுக்கும் இடையில வர கன்ஃபியூஸ் வந்து சில கவுன்சிலங்களை பிளவிட்டது போற முறை. அப்படியே சரி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது மட்டக்களப்பு ஏறாவூர் தமிழ் மகா வித்தியாலயம் 600 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 60 தற்பொழுது கையிருப்பு 5526 ரூபா. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். ஏறாவூர் பாடசாலை சார்பில் நினைஞ்சிருக்கீங்களா மேடம்? இருக்கிறீங்களா? வணக்கம் மேடம். வந்து இன்றைக்கு மீட்டிங் ஒன்று இருக்கிறதால வரையலாம் போயிட்டு. இல்ல வணக்கம் சார். வணக்கம். நான் அன்றைக்கு ஒரு 11 கூட பாடசாலை கேட்டிருந்தேன். அந்த வாழைப்பழம் அங்கே இருந்து வர்றீங்களான்னு கேட்டதுக்கான காரணம் என்னண்டா சார், இந்த பழங்கள் இறைச்சி வகைகள் வெளியிலிருந்து எடுக்க, அதாவது நன்கொடையா வந்து ஒரு வியாபார நிலையத்துல இருந்து வருதுன்னு சொன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த பொருட்களோட தரம் இருக்காங்க பார்க்க வேணும் நன்கொடையா விலைக்கு. அதுகளில் ஏற்படுற சில தவறுகள் வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு சுகாதார பிரச்சனை ஏற்படுத்துமா இருந்தால் அது ஒட்டுமொத்தமா எல்லாரையும் பாதிக்கும். உங்களோட பாடசாலையில இருந்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது சுகாதார பிரச்சனை ஏற்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டால் கண்டிப்பா பாடசாலையில இருந்து ஆரம்பிக்க தொடங்குவாங்க. அதுக்காகத்தான் கேட்கிற அந்த இறைச்சி பழங்கள் பெற்றோர் உணம் தெரியணும்னு சொன்னா ஆலயங்கள் வருதுன்னா 100% நம்பிக்கை. ஆனா வெளியில இருந்து ஒரு வியாபாரத்துல நேர வருதுன்னு சொன்னா நல்ல நோக்கத்துல தரலாம். ஆனா அவைக்கும் தெரியாம இருக்கலாம். தரங்களும் இருக்கா பரிசீலிச்சு கொள்ளுங்க. என்னன்னா கவனமா இருக்கும். வெயில் கூட இடங்கள் இலகுவா பழுதாகிடும். கொண்டு வர நேரத்திலேயே பழுதாகிடும். கவனமா இருக்கணுமா? சொல்லுங்க சார். எங்களுக்கு என்னன்னு சொன்னா அது சமூக பங்களிப்பு தான். பேரண்ட்ஸ் கொண்டு வர்றதுதான். அடுத்தது பக்கத்துல எங்களுக்கு பெரிய கோயில் இருக்கிறதால அங்க இருந்துதான் எங்களுக்கு கூட பழங்கள் வாரது. அடுத்தது என்னன்னு சொன்னால் கடந்த வாரத்தை விட நாங்க இந்த வாரத்துல செலவை கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். அதோட இன்னும் குறைக்கிறது தான் எங்களோட பிளான். என்னன்னு சொன்னால் சமூக பங்களிப்பை கூட்டினாத்தான் எங்களோட செலவை குறைக்கலாம்ன்றதுக்கு நாங்க இப்ப என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால் மாணவர்கள் மூலமாக இந்த பொருட்கள் கொண்டு வர ஐயமிட்டும் நச்சையை பாத்திரத்துக்கு இந்த பொருட்களை கொண்டு வரதுக்காக வேண்டி ஒரு சான்றிதழ் வழங்குற ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் எந்த மாணவர் அதிகமாக இந்த ஐயமிட்டும் செயற்பாட்டுக்கு கூட பங்களிப்பு செய்கிறாரோ மாத முடிவில் அவருக்கு ஒரு ஐயமிட்டும் சார்ந்த ஒரு சான்றிதழ் ஒன்றை வழங்கலாம் என்று எங்களோட அதிபர் திட்டமிட்டிருக்கிறார். அதை வர இந்த விடுமுறை கழிச்சதுக்கு பிறகு அது ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதன் மூலமாக அடுத்த வாரங்கள்ல எங்களோட இந்த செலவை வந்து இன்னும் குறைக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்றோம். நன்றி. சிறப்பான திட்டம். பாராட்டுகள் சார். அதுல தயவான ஒரு கருத்தை நாங்கள் ஐயமுட்டும் சார்ல பதிவு செய்யறோம் சார். அது நாங்க ஒரு தயவா தான் கேட்கிறோம். என்னன்னா சார், இதுல வந்து கவனமா பாருங்க. ஒரு பிள்ளைகள் ஊடாக பெற்றோருக்கு ஒரு அழுத்தம் போகாமலும் பாருங்க. என்னடா சில பிள்ளைகள் தாங்கள் அந்த சர்டிபிகேட் எடுக்கணும்ன்றதுக்காக பெற்றோர் கஷ்டமான சூழ்நிலையில போய் பெற்றோருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க பெற்றோட பொருளாதாரம் அதை எடு கொடுக்குமான்றதையும் பாருங்க சார். சில பிள்ளைகளுக்குள்ளே போட்டி வரும். நம்ம தான் சர்டிபிகேட் தான் எடுக்கணும்டா அந்த பிள்ளை வீட்டை போய் சொல்லும் இல்லை எனக்கு இவ்வளவு சாமானம் வேணுமண்டேக்கு அதை வாங்க கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பெற்றோர்ல இல்லாம இருந்தால் அவைக்கு நாங்க ஒரு மேலதிக அழுத்தத்தை உதவி செய்ய போய் அப்புறம் அவை கஷ்டப்படுத்துறோமோன்னு எனக்கு ஒரு வரக்கூடாது சார். அதையும் பார்த்துக் கொள்ளுங்க சார். உங்களுக்கு தான் தெரியும் நடைமுறைகள். ஆனா இப்ப சிலப்பான இப்ப நீங்க சொல்ற சரி சார். இப்ப அந்த வேறு அதிபர் சொன்ன மாதிரி பெற்றோர் வராட்டி சமைக்காம நிப்பாட்டுற மாதிரி எங்கட சமூகத்துக்கு ஒரு உணர்வு வந்தால் தான் உதவிகள் வெளியில வரும். எல்லாரும் கடந்து போதான் பார்ப்போம். இதோடைய வருதுதானே என்று கூட கடந்து போவோம். அப்படி இல்லாம சில இடத்துல சில விடயங்களை அப்படி நகர்த்த வேண்டி இருக்குது. எங்களோட செயற்பாட்டை உங்களோட சூழ்நிலை கேட்ட மாதிரி முன்னெடுங்க சார். பாராட்டுங்க. நன்றி சார். நன்றி. நன்றி. அடுத்தது கிளிநொச்சி ஐயனாபுரம் GTMS 1524 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 14 ரூபாய். தற்பொழுது கையிருப்பு 888 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். கிளிநொச்சி ஐயனாபுரம் பாடசாலை சார்பில் சார் இருக்கீங்களா? டீச்சர் இருக்கீங்களா? ஓம் சார், நான் இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட பாடசாலை அறிஞன் சார். இந்த பாடசாலைகள்ல நீங்க சிறப்பான ஒரு நிர்வாக செயற்பாடு செய்யறதாகவும் பல பாடசாலை உங்களோட பாடசாலை முன்னணி பாடசாலை பாக்குற மாதிரியும் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். பாராட்டுகள் சார். சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி சார். நாங்கள் கடந்த வாரம் இந்த ஐயமுட்டு சார்பாக பெற்றோரை கதைச்சினாங்க சார். கதைக்கு அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அது உண்மையான விடயம் சார். என்னென்னா அந்த பன்னேரி குளத்தினுடைய வேலைகள் நடக்கிறதுனால தாங்கள் இந்த சிறுபோக செய்கையை செய்ய இல்லாமல் இருக்கு. ஆகவே இந்த பெரும்போக செய்கை செய்த பிறகு தாங்கள் அந்த தங்களுடைய செயற்பாட்டை இன்னும் அதிகரிக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் சார். அதே நேரத்தில் அந்த ஆசிரியர்களும் அடுத்த வாரத்திலிருந்து தாங்கள் குழுவாக இயங்கி இந்த இதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள்.
எதிர்காலத்துல வந்து சார் நாங்கள் இந்த முழுமையாக இந்த ஐயமுட்டு செயற்பாடுகளை வலுப்படுத்த முடியும் சார். அதே நேரத்தில் செலவுகளையும் குறைக்க முடியும் என்று கூறிக்கொள்றேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. உண்மையிலே வந்து நாங்கள் கட்டாயப்படுத்துறதை விட சார் சில அழுத்தங்களை கொண்டு போய் ஒரு சில நாங்கள் சில என்ன சொல்ல நிர்வாகிகள் சில இலக்குகளை நிர்ணயிக்க நாங்கள் நகர்த்தலாம். இப்ப நாங்க சொல்றோம் எங்களோட செலவு கட்டுப்பாட்டை 10 கொண்டு போகணும் அடுத்த கிழமைன்றது ஒரு எங்களோட ஒரு டார்கெட். அது சில நேரம் அச்சீவ் பண்ணா போகலாம், ஆனா ஒரு இலக்கு கொண்டு எங்கள்கிட்ட இருக்கும். சில நேரம் நாங்க முயற்சி செய்து தோத்து போறது வேற பிரச்சனை. ஆனா ஏதாவது பெரட்டுமன்றதை விட ஒரு நிர்வாகம் ஒரு மேனேஜ்மெண்ட்ன்றது எங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். நாங்க என்ன செய்ய போறோம், என்ன அச்சீவ் பண்ண போறோம், என்ன டைம் ஃப்ரேம் இருக்கு, அது எப்படி மீளாக செய்ய போறோம், எங்க பிள்ளை நடந்திருக்கு. இப்போ இந்த முறை சொல்றோம் 11 ரூபா, வாரம் முறை 14க்கு செலவு போயிருந்தால் நிச்சயமா நாங்கள் அதை அனலைஸ் பண்ணுவோம். ஏன் இந்த செலவு திடீரென்று கூடி குறைஞ்ச செலவு மேல போனது, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தால் திருத்தக்கூடிய காரணம் வந்தா திருத்தலாம், நடைமுறையில திருத்த முடியாம இருந்தா ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது ஜதார்த்தம், இரண்டாவது வெள்ளப்பெருக்கு, பொருட்கால தட்டுப்பாடு, சூழ்நிலை பிரச்சனை இருந்தால் மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம். அப்போ ஒவ்வொரு அதான் இந்த 2 வீக்ஸ் இருக்கா நாங்க ரிவ்யூ பண்ற வேண்டாம். ஒவ்வொரு 2 வீக்ஸும் இப்போ நீங்க தவிர ஒவ்வொரு புள்ளி வரவும் நாங்க அனலைஸ் பண்றோம். நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா தான் பாக்குறோம். இதை வந்து சாப்பாடு தவிர்த்து ஒரு பக்கம் விட்டுட்டு இது ஒரு நிர்வாகிகள் பார்த்து கொண்டு போறோம். அப்ப அந்த தசங்கள் புள்ளிகள் பெர்சன்டேஜ் தான் எங்களோட செயற்பாட்டுக்கான ஒரு சான்றிதழ். இன்றைக்கு நாங்கள் கேட்டா சொல்லுவோம் 11 ரூபா அண்டர் $12 சோறு வரை கொடுக்குறோம்ன்றது எங்களோட இலக்கு கேட்டா கணக்கறைக்கு நாங்கள் கொடுப்போம். எல்லாம் வெளிப்படையா இருக்கு, அப்படியேதான் கேட்கிறோம். ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் வருவோம். நீங்க உடைய செய்யுங்க சார், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது மாங்குளம் மகாவித்யாலயம் 737 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 14 ரூபாய் 5%. தற்பொழுது கையிருப்பு 7425. இந்த பாடசாலைக்கு இப்ப அண்மை காலமா 2-3 நாள்ல இருந்து பாடசாலை கோயிலுக்கு திருவிழா தொடங்கி இருக்க அண்மையில அந்த கோயில்ல இருந்து சமைக்கப்பட்ட உணவுகள் பாடசாலைக்கு நேரடியாக கொண்டு வரப்பட்டு உணவு வழங்கல் செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்த பாடசாலை உண்மையில இப்ப திடீரென்று ஒரு 4 வாரங்களுக்கு முன்ன நிலைக்கும் இப்ப நிலைக்கும் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மிக சிறப்பாக இந்த பாடசாலை செயற்பட்டு கொண்டிருக்கிறது. சில நிர்வாக ஒழுங்குகளை மட்டும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர பாடசாலையுடைய செயற்பாடு எங்களுக்கு பூரண திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கணக்கறைக்கு சமர்ப்பிக்கிற முறையில இருக்கலாம், படங்கள் சமர்ப்பிக்கிற முறைகள், பங்களிப்புகள் மிக சிறப்பாக இருக்குது. அதில் இணைஞ்சு பயணிக்கிற பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், செயலாளர் எல்லாருக்கும் சிறப்பான நன்றிகள் கோயில் நிர்வாகத்துக்கு உட்பட. கோலன் சார் நீங்க சொல்லுங்க சார், இந்த 2 கிழமையில இந்த பாடசாலை என்னென்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சார்? ஒரு நாள் ஐயம்புக்கு பொறுப்பான ஆசிரியர் தனது தாயாரின் நினைவினத்தை முன்னிட்டு உதவி செய்தவர். கோயில் திருவிழா தொடங்கினபடியா கோயில இருந்து எங்களுக்கு உணவு சாப்பாடு வந்து கொண்டு இருக்குது. கோயில் நிர்வாகத்துல பாடசாலை அவதிச்சாங்க செயலாளரும் இருக்கிறபடியா அவாவை கோயில இருந்து நேரடியா எடுத்து வந்து பிள்ளைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறா. அதே போல வாரக்கிழமையும் திருவிழா நடக்கும், அதால செயலாளரே அதை செய்வா. வாரக்கிழமையும் நாங்கள் எதுவித செலவும் இல்லாமலுக்கு கோயிலின் பங்களிப்புடன் பிள்ளைகளுக்கு உணவு வழங்கக்கூடியதா இருக்கும். நன்றி சார். உண்மையில கோயில்ல உணவு வந்தாலும் அதை நாங்கள் ஒரு எண்ணத்துக்காக பாக்குற மாட்டோம். அந்த வழங்கப்பட்ட உணவுன்ற படங்கள் பயன்பெற்ற மாணவரை போட்டால் அந்த ஐயமுட்டு திட்டம் தொடர்ந்து பயணிக்குது. இப்ப நீங்க திடீரென்று நாங்க தான் உங்களுக்கு பர்சனலா மெசேஜ் எல்லாம் போட்டு உங்களுக்கும் மெசேஜ் போட்டேன், செயலாளருடைய கதைச்சினா என்ன சொல்லணும்னா இந்த பிள்ளைகள் கோயில சாப்பிட்டு அப்படி வெளியில போனாலும் இந்த ஐயமுட்டு அடுத்த 2 கிழமைக்கு ஒரு கேப் ஆயிடும். ஐயமுட்டும் நாங்க தொடர்ந்து பயணிக்கிறோம்ன்றதுக்கு காரணம் 2, பாடசாலைக்கு உணவு வருது, அது பாடசாலை சமூகத்துக்குள்ளா வருது, அந்த பாடசாலை கற்றல அதை பாதிக்கல, பிள்ளைகள் சாப்பிட்டு பள்ளியில படிக்குது. அப்ப 2 பங்கு உறுதி வருத்தப்படுகிறது. வேற கோயில் வந்து பாடசாலையோட இணைஞ்சிருக்கின்றது குறியீடு தான் இதை பாவிக்கிறோம். இந்த கோயில் சாப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு வருதுன்னு சொன்னால் ஓகே, ஆலயங்கள் பாடசாலை இணையுது. அப்ப தொடர்ந்து பயணிக்கிறோம். இப்ப நாளைக்கு இந்த திருவிழா முடிஞ்ச பிறகு அங்க மிஞ்சிற சில பொருட்களை கூட ஆலயங்கள் பாடசாலைக்கு நன்கொடையா கொடுக்கலாம். அந்த திருவிழாவுக்கு வாங்கின பொருட்கள், சாப்பாட்டு பொருட்கள் கூட இருந்தால் உறவு இருந்தால் அது பாடசாலையை கொடுக்கலாம், அந்த உறவு முறையை வளர்க்கலாம். அப்ப இதுல வந்து பாடசாலை செயலாளர், தங்க உறுப்பினர்கள் மற்ற ஆசிரியர் மாதிரி இல்லாத பங்களிப்பு மிகவும் சிறப்பா இருக்குது. பாராட்டுகள். இல்ல சிறப்பா பாராட்டு, எல்லாருக்கும் நன்றிகளையும் பாராட்டையும் செய்கிறோம். அடுத்த கிழமையும் இதே போல செய்யுங்க சார். மற்றது செக்ரட்டரி இருக்கான்னு நினைக்கிறேன். மேடம், உங்களோட பாடசாலையில அந்த உணவு வளங்கள் நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் மேடம்? பாடசாலை உணவு வளங்கள் நேரம் ஒன்று இருக்கும், அந்த டைமுக்கு சரியா வருது அவங்களுக்கு சாப்பாடு? பிரச்சனை இருக்கு இல்லையா? அதுல பிரச்சனை இல்லையா? ரைட், ஓகே, அவ்வளவுதான். அதை சரியா? சரி சார், ஓகே, நன்றி சார், நன்றி. அடுத்த பாடசாலை மட்டக்களப்பு தீகிலவட்ட GTMS
678 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 14 ரூபாய் 8 சதம். தற்பொழுது கையிருப்பு ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு 14 ரூபாய் 8 சதம். தற்பொழுது கையிருப்பு 1978 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். சார் இருக்கிறீங்களா சார் திகிலவட்ட சார்பில்? திகிலவட்ட GTMS தேவரான் சார் இருக்கிறீங்களா? தேவ சார் இருக்கிறீங்களா? ஓகே, திருப்பி வரேன். அடுத்த பாடசாலை வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம். 398 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 14 ரூபாய் 22 சதம். தற்பொழுது கையிருப்பு 11,270. போதிய கையிருப்பு இருக்கிறபடியால் அந்த மீள் நிரப்பீடு வழங்கப்பட தேவையில்லை. வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் சார்பில் யார் நினைஞ்சிருக்கிறீங்க? பிரின்சிபல் நான் இருக்கிறேன் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். உங்களோட பள்ளிக்கூடத்துல இப்ப இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் நீங்க நடத்தி பெற்றோரை கூப்பிட்டு கதைச்சு இடையில பெரிய ஒரு தொய்வு இருந்தது. ஆனா திருப்பி அதை மீள் செய்து செலவையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்ப அந்த 2 கிழமையில என்ன முன்னேற்றம் இருக்கா சார்? ஏதாவது பிரச்சனை நோக்குறீங்களா இப்போ? இல்ல சார், பேரண்ட்ஸ் இந்த பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு சார். இப்ப வகுப்பு ரீதியா பொறுப்படுத்தி கொண்டு பேரண்ட்ஸ் அதுல பங்களிப்பை செய்யறாங்க சார். இப்ப என்னன்னா, இப்ப தவணை பரீட்சை நடக்கிறதாலதான் சார் இந்த சின்ன ஒரு இடையில ஏற்பட்ட ஒரு வழங்கல போன கிழமை இந்த சாப்பாடு வழங்கையில் என்னென்றால் டைம் டேபிளும் முன்னுக்கு பின்னா இருக்கிறபடியா அந்த வழங்கையிலாம் இருக்கு சார். அதனால சாப்பாட்டை எக்ஸாம் டைமுக்கு நிப்பாட்டி தொடர்ச்சியாக அடுத்த கிழமையிலிருந்து கொண்டு போறதுக்கான ஏற்பாடு நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம் சார். அதே போல சார் பாடசாலையிலேயே ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று நடந்தறியது போன கிழமை. என்னென்றால் அந்த டைக்கொண்டோ என்ற அந்த போட்டியில அந்த கிலோகிராம் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்ட போட்டியில அந்த தேசிய மட்டத்துக்கு நம்மளோட பாடசாலையிலிருந்து ஒரு பிள்ளை எடுபட்டு இருக்கிறார் என்பதும் அதிலே இந்த உணவும் ஒரு வகையில பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதும் நான் பார்க்கக்கூடியதா இருக்கு சார். அந்த வகையில் ஐஎம்ஓட்டு நிறுவனம் சார்பாக பாடசாலை நிர்வாகம் சார்பாக ஐஎம்ஓட்டு உடைய நிர்வாகத்தினருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் சார். நன்றி சார். அந்த பிள்ளைக்கான சிறப்பான பாராட்டுகள் சார். உண்மையில கல்விக்கு சமாந்தரமா இனிய துறைகள்லயும் வளர்றா உண்மையான ஆளுமை. அந்த வேலை பிள்ளைகளுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறைகளை நாங்க சரியான வேலை நிவர்த்தி செய்தால் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் திறமையும் ஆற்றலும் இருக்கு. அதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்காம இருக்கு எல்லா இடத்துலையும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நகரப்புறங்களை விட கிராமப்புற பிள்ளைகள் தான் ஆளுமை கூடின பிள்ளைகள், சிரம கூடின பிள்ளைகள். அவைக்கு அந்த வசதிகள் வாய்ப்புகள் இல்லாததால அது மலங்கடிக்கப்படுது. உண்மையில என்ன மன ரீதியிலும் சரி உடல் ரீதியிலும் சரி பழங்குடியின பிள்ளைகள் கிராம பிள்ளைகள். ஆனா அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகளை நாங்க சரியா கொடுத்தோம்னு சொல்லி சரியா அவங்களை நாங்க வழிபடுத்தினா அவங்க பெரிய ஒரு சாதனையாளராக வருவாங்க. உங்களோட பாடசாலை இல்ல பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை பெருமளவுக்கு இல்லத்துல 3 இல்லம் இருக்கு நினைக்கிறேன் சார். 5 இல்லம் இருக்கு சார். 5 இல்லங்கள். அப்ப போராலையும் பல்வேறு காலம் பாதிக்கப்பட்டு இல்லங்கள் இருந்து படிக்கிற பிள்ளைகள் பாடசாலை. அப்ப நீங்கள் அந்த பாடசாலை அதிபரை தாண்டி அந்த அந்த பிள்ளைகள் ஒரு தந்தையாக ஒரு வழிகாட்டியாக போன்ற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கா. நீங்க சரியா செய்றீங்க சார். பாராட்டுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது கொட்டடி நமச்சிவாயம். 1360 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபாய் 37 சதம். தற்போதைய கையிருப்பு -4718 ரூபாய். இது பெருசா வரவேற்கக்கூடிய விடயம் இல்ல. பதிலவ சொன்னாங்க -30 ரூபாய் விட வேண்டாம்னு சொல்லி கவனமா இருக்கும். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். கொட்டடி நமச்சிவாயம் பாடசாலை சார்பில் டீச்சர் இருக்கிறீங்களா? கொட்டடி நமச்சிவாயம் யாழ் கொட்டடி நமச்சிவாயம். ஓகே, மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. அதுக்கான நிதி நிச்சயமாக அனுப்பி வைக்க மாட்டோம். அதுக்கு புறவார மீட்டிங் வரவிட்டு அந்த நிதியை நாங்க அனுப்பி வைப்போம். நன்றி. அடுத்த மடுசீமை. இந்த பாடசாலை புதுசான இந்த பாடசாலை இது முதலாவது கூட்டம். இதுல வந்திருக்கிற ஆசிரியர் அதிபருக்கு முதலாவது பாராட்டுகளும் வரவேற்புகளும். நீங்க இந்த பாடசாலை திட்டத்தை ஆரம்பிச்சு மிகவும் சிறப்பாக இந்த பாடசாலையில உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறீர்கள். உங்களோட பிரதேச சூழ்நிலை எங்களுக்கு தெரியும், மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட சிறப்பான ஆரம்பம். 688 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 14 ரூபாய் 58 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 9065. அப்ப பாடசாலை இருக்கிறபடியா நாங்கள் 3 அனுப்பி வைக்கிறோம். பிரச்சனை இல்லை.
டெலிவரியான சரி முன்னிறப்போடு அனுப்பி வைப்போம். மடிசிமா பாடசாலை சார்பில் டீச்சர் சார் இருக்குங்களா இல்ல சார்? நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் கிழமைக்கும் இந்த 2 கிழமைக்கு பிறகு நீங்க என்ன மாற்றத்தை பாத்தீங்க பாடசாலையிலும் சமூகத்திலையும்? சார் என்னண்டா நாங்க ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ற நேரம் உண்மையிலே இது கஷ்டமா இருந்துச்சு முத தடவை. ஆனா அந்த 1 வீக்ல எங்களுக்கு மாணவர்களோட ஒரு ஆர்வம் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு சார். ஈவினிங் டைம்ல கிளாஸ்ல அவங்க கொஞ்சம் ஆர்வமா மேலதிகமா நாங்க 4 மணிக்கு பிறகும் கொண்டு போறது மாதிரி இருந்துச்சு. அதோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து இப்ப வரக்கூடியதாக இருக்குது. சமூகத்துல ஆசிரியர்கள் இப்படி ஒரு வேலை செய்யறாங்க, நம்மளோட பிள்ளைகளும் சாப்பிடுது அப்படின்ற ஒரு ஆர்வம் பேரண்ட்ஸ் கிட்டையும் இருக்கு சார். உதாரணமா மகளோட பர்த்டே ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாடசாலையில அன்றைய தினம் அதுல முக்காவாசி பங்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் முழுமையாக அந்த பர்த்டேயை பாடசாலையில செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சார். அதோட பேரண்ட்ஸ் மத்தியில உண்மையிலே இந்த விஷயம் வந்து சார் ஒரு சேவையாகவே பாக்குறாங்க. எங்களுக்கு ஆசிரியர் மத்தியிலையும் எங்களுக்கு நல்ல மதிப்பொன்றும் இருக்கு. நாங்களும் இந்த வேலையை சிறப்பா செய்துக்கிட்டு போறது இது எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாகவும் இருக்கு சார். சில குளறுபடிகள் தான் சார். இந்த டேட்டா அப்டேட் பண்ற டைம்ல சின்ன சிக்கல்கள் வந்தது சார். நாங்க நிரோசன் சார்கிட்ட கதைச்சு தான் நாங்க சரியா அப்டேட் பண்ணிக்கிட்டோம் சார். அதே நேரம் சார் எங்களோட பிரதேசம் வந்து கவரேஜ்ல ரொம்பவே பிரச்சனையான பிரதேசம் சார். அந்த விஷயங்கள் தான் சார் எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. ஆனா உண்மையிலேயே சிறந்த ஒரு திட்டம் சார். எங்களுக்கும் கற்றல் கற்பித்தலோட சேர்த்து இதையும் நாங்க மேனேஜ் பண்ணிட்டு போறது உண்மையிலே எங்களுக்கு, ஏன்னா ஆசிரியர்களும் இதுல பயன்படுறாங்க சார். உண்மையிலே நாங்களும் 4 மணி 5 மணி வரைக்கும் கிளாஸஸ் செய்யறோம். எங்களுக்கும் உண்மையிலே இது சக்சஸா இருக்கு சார். எதிர்வரும் காலங்கள்ல நாங்க பாடசாலைகள்லயே மரக்கறி செய்கைகள் ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். எதிர்வரும் காலங்கள்ல இன்னமும் இந்த செலவை நாங்க அடுத்த 2 வாரங்கள்லயே குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இப்ப நாங்க அதிபரினூடாக செய்து கொண்டிருக்கோம் சார். நன்றி சார். உண்மையில கூட பாடசாலை எனக்கு தெரியும் நீங்க ஆரம்பிக்க நிறைய இடர்பாடு நிர்வாகிகளை நான் பார்த்தேன் சார். நிறைய இடர்பாடு இருந்தது. இப்ப உண்மையில நீங்கள் எங்களை தவறா யோசிக்க வேண்டாம் சார். நாங்கள் சில விஷயங்கள்ல அழுத்தங்களை கூட போடுறேன்னா சரியா ஆரம்பிச்சு வைக்க வேணுமான்னு சொல்லி அப்ப நாங்க உண்மையில நான் அடிக்கடி சொல்ற விஷயம் வேண்டாம். நாங்கள் சரியா இறுக்கமா போனா தான் சார் சில விஷயங்களை செய்யலாட்டேன். 3 மணி கணக்கறைக்க வரணும்ன்றது இப்போ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமென்றதுக்காக தான் செய்யறோம். நாங்கள் அது எங்களையும் இலகுபடுத்தும். நேற்று நீங்க பாடசாலையில புது பாடசாலை சில நிர்வாக பிரச்சனை தெரியும். ஆனா எதிர்காலத்தில் அதை நீங்க தவிர்த்து கொண்டு போய்க்க மிகவும் சிறப்பா இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம் சார். ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னன்னாலும் உங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க. பிரச்சனை இருந்தா சொல்லுங்க சார். நிறைய உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கசர அதிபர் இருக்கிறார், இணைப்பாளர் இருக்கிறார், உமாமான இணைப்பாளர். அவரை கேட்டு மேல தகவலை பெற்றுக்கொள்ளலாம். செயற்பாடு வழங்க. ஓகே சார். நாங்க இனி 3 மணிக்கு முதல் கணக்கறிக்கை எல்லாமே நாங்க சரியாக நேரத்துக்கு செய்வோம் சார். ஓகே, இல்ல பரவாயில்ல சார். அது ஒரு நியூ ஸ்கூல் தானே சார். அது பிரச்சனை இல்லை. தொடர்ந்து செய்வோம். நன்றி சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது யாழ்ப்பாணம் சுன்னாகம் மயிலினி சைவ மகா வித்தியாலயம் 666 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 16 ரூபாய் 6%. தற்பொழுது கையிருப்பு 3160. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். மயிலினி பாடசாலை சார்பில் அதிபர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்ப அந்த நாங்க அண்டே கதைச்சாப்புறம் இப்ப பாக்க உங்க பாடசாலையில அந்த பங்களிப்புகள் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது சார். என்னென்ன திடீரென்று சொல்லலாம் சார். ஆரம்பத்துல நல்லா இருந்து தொய்வொண்டு வந்து திருப்பி ஒரு படிமான வளர்ச்சி ஒன்று பார்க்கக்கூடிய இருக்கு அந்த ஐயமுடன் சமூக பங்களிப்பு. என்ன சார் செய்து நீங்கள் செய்து? ஆமாம், வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த வாரம் இந்த 2 வாரமும் பங்களிப்பு கடந்த வாரங்களை விட கூடவே தான் இருக்கு. என்னன்னா நீங்க என்னோட கதைச்ச விஷயமும் சொன்னேன். நான் காலக்கூட்டத்துல பங்களிப்பு குறைவா இருக்கும் என்றால் நாங்கள் உணவு வழங்குற நாட்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டி வரும். மறுபடியே உங்களோட பங்களிப்பு அதிகமா இருந்தால் தான் தொடர்ந்து 5 நாளும் வழங்கலாம் என்று அந்த அடிப்படையில ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்புக்கு இந்த பங்களிப்பு செய்யற நாட்களை வழங்கி இருந்ததால அந்தந்த நாட்கள்ல ஓரளவுக்கு பங்களிச்சிருக்கணும். அதனால எங்களுக்கு இந்த 5 நாளும் தொடர்ந்து செய்யக்கூடியத மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி சார். இல்லை வடையா செய்யுங்க சார். இப்போ இப்படித்தான் நான் தான் பாலச்சேரியும் கட்டினேன். பாலச்சேரி புதுக்குடிப்பில் இதே பிரச்சனை இருந்து நான் அதிபரை திருப்பி உடனடியாக மீளாய்வு செய்து அது சரியான வழியை கொண்டு வந்து சிறப்பாக போயினேன். அது மாதிரி கரிங்காலிங்குளத்துல இருந்து பிரச்சனை வந்திருந்தது. குட்டியோடத்துல எல்லா பாடசாலையும் எங்களோட சமூகம் அப்படிதான். கொஞ்ச காலம் போக மறந்துடுவீங்கன்னா திருப்பி ஞாபகப்படுத்தும். கொஞ்ச காலம் இருக்கும், அப்புறம் கொஞ்ச காலம் போக மெல்லமா விட்டு பார்ப்பீங்கன்னா சரியண்டா அப்படியே பழக்கத்துக்கு வந்துடும். இப்ப நாங்கள் எதையும் கடந்து போறதும் மறந்து போறதும் எங்களோட சமூக வரலாறு என்ன, அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ அப்படி இல்லாமல் அப்பப்போ கூப்பிட்டு திருப்பி ஞாபகப்படுத்தி விட்டால் திருப்பி பழைய நிலைக்கு வரும். அது சரியா செய்யுங்க சார். நன்றி சார்.
மற்ற உங்களோட பாடசாலையில இந்த ஒரு படம் ஒன்று பாக்குறோன்னா அந்த ஐயா அக்ஷய பாத்திரத்துக்கு மேல 2-3 பெட்டி என்னவோ போட்டு கொடுங்க, அதை எடுத்து விடுங்க சார். அந்த பெட்டியில இந்த அக்ஷய பாத்திரத்துக்கு மேல 2 பெட்டியை எம்டி பாக்ஸா வருது. அப்ப அதை பார்க்க அது படத்தின் இதை குறைக்குது. அதை ரிமூவ் பண்ணி விடுங்க சார். அதுல இருந்தா சரி சரி. ஓகே, நன்றி சார், நன்றி. அடுத்தது கண்டி கலைமகள். இந்த பாடசாலையில 382 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 17 ரூபா 10%. தற்பொழுதைய கையிருப்பு 5008 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். இந்த பாடசாலை சார் இருக்கிறீங்க சார். இதுல ஒரு 2 விஷயம் சார். உங்களோட பாடசாலை உங்களோட நம்பர் சார் நான் சார் கொடுத்துருக்கேன். கதைச்சு 7 மணி நேரம் உதவியக்கா பாருங்க சார். உண்டு. ரெண்டாவது வந்து அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்னா இந்த இறைச்சி என்னென்ன கிடைச்சேன்னு சொல்லி அதை நான் அந்த ஐயம்பூட்டன் இதில் பார்த்தேன். நான் அந்த தகவலும் கேட்டிருந்தேன் சார். அதை கவனமா இருங்க சார். காலத்துல பெற்றோர் தார இறைச்சி பிரச்சனை இல்லை. அண்ட் அது எப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு கொண்டு வந்து பாடசாலையில விடிய கொண்டாந்து தந்து நீங்க சமைக்க மத்தியானம் உங்களோட கண்டியில உள்ள பிரச்சனை குறைவா இருக்கும். காலத்துல கொஞ்சம் கூல் கிளைமேட். இது வேறு இடம்னு சொன்னால் பழுதாகும். அதுக்குதான் அந்த பதிவை போட்டதுனால சொல்லுங்க சார். சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வேலையில செய்து கொண்டு போறோம் சார். வந்து சார் இப்பதான் கட்டமா நாங்க இந்த உணவு திட்டத்துக்குள்ள சார் படிப்படியா முன்னேறி கொண்டு போறோம் சார். வந்து ஒரு மிகவும் கடந்த காலங்களில் மிகவும் பின்னடைவா இருந்த ஒரு பாடசாலை சார். வந்து இப்பதான் சமூக பங்களிப்புல பெற்று சார் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இதை என்ன செய்யறோம் கொண்டு போறோம் சார். வந்து எதிர்காலத்துல நாங்கள் என்ன செய்வோம் சார், மற்ற பாடசாலைகளுக்கு சமமாக நாங்க வளர்ந்துருவோம்னு சொல்லி நான் சொல்றேன் சார். வந்து இல்ல நீங்க உண்மையில சார் உங்களோட திட்டம் நீங்க ஆரம்பிக்க நீங்க மிகவும் ஒரு செய்யலாமோ இல்லையோன்ற ஒரு பெரிய ஒரு பயம் ஒன்று இந்த சமூகம் அப்படி உங்களுக்கு வேற ஒரு காலம் பள்ளிக்கூட சமூகம் பெற்றோர் வாரையில என்ன. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சராசரியா ஒரு இறைச்சி சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு பாடசாலையை முன்னேற்றி வச்சிருக்கீங்க. சும்மா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு சும்மா சோறு கறி கொடுக்கவே இல்லாத யோசிச்சிருக்கீங்க. இறைச்சியோட சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு சமூகம் முன்னேறிட்டது. அப்ப நல்ல ஒரு பங்களிப்பு இருக்குது. செய்யலாம் சார். மற்ற உங்களை அந்த திறன் வகுப்புற விஷயம் நாங்கள் கரியில செய்வோம் சார். பார்த்து கொண்டிருக்கிறோம். முடிஞ்ச விவசாய தாரம் சார். என்ன பிரச்சனை? நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்த பாடசாலை பதுல தெல்பத்த இலக்கமொன்று தமிழ் வித்தியாலயம். 384 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 18 ரூபாய் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய கையிருப்பு 4780 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். பதுல தெல்பத்த பாடசாலை சார்பில் இருக்கிறீங்களா? வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க, என்ன மாதிரி உங்களோட பாடசாலை இப்ப இந்த 2 கிழமையில செயற்பாடு சார்? இன்னும் ஓரிரு வாரங்கள் போனா வீட்டு தோட்டத்துல இருந்து பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் சார். அப்போ இந்த செலவை இன்னும் நாங்க குறைச்சு கொள்றதுக்கு தீர்மானிச்சிருக்கோம் சார். பெற்றோருடைய பங்களிப்பு எப்பவும் போல கிடைச்சுக்கிட்டு இருக்கு. எதிர்வரும் காலத்துல இந்த லீவு முடிஞ்சு அடுத்து ஸ்கூல் தொடங்குற நேரம் ஒரு பெற்றோர் சந்திப்பை ஏற்பாடு செய்யணும்னு அதிபர் கூறியிருக்காங்க. அதுக்குப்படி பெற்றோரோட கலந்து ஆலோசிச்சு இந்த செலவை இன்னும் குறைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடுகள் செய்துள்ளோம் சார். நன்றி. அந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திச்சா பிறகு டைம் டேபிள போட்டு அந்த நேர அட்டவணையை நீங்க வெளிப்படையா ஒட்டி விடுங்க. உங்களோட சமையல் அறைக்கு வெளியில போட்டு விடுங்க. அப்போ பிள்ளைகளுக்கும் தெரியும், மேந்தா வார பெற்றோருக்கும் தெரியும், நாளைக்கு யார் சமைக்க வாராண்டா அவைக்குள்ள தொடர்பு ஒன்று ஏற்படும். இன்றைக்கு வார பெற்றோர் நாலு டைம்ல பார்த்தா தெரியும் நாளைக்கு யார் வர போய். அப்ப அவைக்கு தகவல் தேவைன்னா அவ உள்ளுக்கு தாங்களே பரிமாறிக்கொள்ளுவீங்க. அப்ப நாளைக்கு அவைக்கு ஞாபகப்படுத்துவீங்க. அப்ப அந்த வெளிப்படையா அந்த டைம் டேபிள் மாதிரி போட்டு அதை வெளியில போட்டு விடும். அதேமா ஒரு பெற்றோருக்கு 2 மாதத்துக்கு ஒரு கதை ஒரு டேர்ன் பெறும். என்ன நோட்டீஸ் போர்டுல போட்டிருக்கோம் சார். 9, 10, 11 3 வகுப்புக்கு எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பெற்றோர் செய்யற ஒரு பெற்றோருக்கு அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு தான் டவுன். பெரிய ஸ்கூலா இருந்தா ஒரு டேர்முக்கு ஒருக்கா 2 தான் பெறும். அப்ப பெரிய அளவுல நாங்க யோசிக்க தேவையில்லை. அப்ப அவைக்கு பதிலிடா ஒரு அளவு பாவிச்சா உதவி செய்யலாம். அதை வெளிப்படையா போடும். சரி சரி சார். தேங்க்யூ சார். நன்றி. உங்களோட மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கிறோம். நன்றி. சரி சார். அடுத்த குட்டியகுளம் GTMS 574 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 18 ரூபாய் 63%. தற்பொழுது கையிருப்பு 960. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். குட்டியகுளம் பாடசாலை சார்பில் சார் பாஸ்கரன் சார் இருக்கிறீங்களா? வணக்கம் சார். சார் நீங்க இப்ப சொல்லுங்க சார், இந்த 2 கிழமை என்ன சார் நடந்தது? அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த 2 வாரங்கள்ல நாங்கள் வளமை போல இந்த உணவு வழங்கும் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துல வந்து எங்களுடைய பாடசாலையுடைய ஆசிரியரும் ஐயாவால எங்களுக்கு அந்த ஆடி அமாவாசை கிரகத்தில் பெறப்பட்ட மரக்கரைகளை எமது பாடசாலையினுடைய ஐயமிட்டும் சேர்த்துறதுக்கு வேற தந்து உதவினர். அதை விட எங்களுடைய
பாடசாலை எங்களுடைய பாடசாலையுடைய நலன் விரும்பியும் ஆஸ்திரேலியாவிலிருந்து வரைய வந்திருந்த சுரேந்திரன் சார் என்பவர் எங்களுடைய பாடசாலையினுடைய ஐயமுற்றும் செயற்பாடுகளுக்காக உலர் உணவுப் பொருட்களை இந்த வாரம் வந்து வழங்கியிருந்தார். அவர்களுக்கு நான் இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட எங்களுடைய செயற்பாடுகள் வளமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாடசாலை தோட்டத்திலே கீரைகள் தான் இப்பொழுது பயிரிட்டிருக்கிறோம். அந்த கீரைகள் தான் இப்பொழுது பெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த கீரைகளை பயன்படுத்தி அந்த ஐயமுட்டும் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். தொடர்ந்து இனி மழை காலம் கொஞ்சம் வர்றபடியால் நாங்கள் இன்னும் பாடசாலை தோட்டத்தை இன்னும் விஸ்தரித்து பாடசாலை தோட்டத்தின் ஊடாக பெறப்படுகின்ற மரக்கரைகளை இனிமேல் அடுத்தடுத்த மாதங்களில் பயன்படுத்த முடியும் என நம்புறேன். நன்றி. நன்றி நன்றி சார். ரெண்டு விடயம், உங்களோட பாடசாலை உண்மையில வந்து ஒரு சமூகம் நிறைய பேர் அக்கறையா பாவிக்கிற ஒரு பாடசாலை. இப்ப நீங்க சொன்ன அந்த சுரேந்திரன் என்ற நண்பர் என்னோட கதைச்சவர், அங்க வந்து பார்த்தா அப்புறம் என்னோட கதைச்சவர். அப்ப அவர் ஒரு பிரபலமான பாடசாலைக்கு போயிருக்கிறார். அந்த பாடசாலையில உங்களோட பாடசாலையை பற்றி பெருமையா கதைச்சிருக்கிறேன். குட்டியவளும் ஒரு பாரிய வளர்ச்சி அடைஞ்சு முன்னேறி கொண்டு வருது, ஒரு பெரிய மாற்றம் வருது, பிள்ளைகள் கற்றல்ல முன்னேறி கொண்டிருக்கிற சமூகத்தின பங்களிப்பு இருக்குது, திறமையா போன்னு சொல்லி உங்களை பற்றி வெளியில பெரிய ஒரு பாராட்டு கொண்டு ஒரு பிரபல பாடசாலையை சொல்லியிருக்கேன். ஒரு காலத்துல குட்டியவளும் பாடசாலைன்றது ஆரம்ப காலங்கள்ல இடமாற்றங்கள் வந்து ஒரு கட்டாய இடமாற்றத்துக்கு தான் அங்க விரும்பினோட விரும்பி டீச்சர்ஸ் வர காலம் குறைவு இருந்தது. ஆனா இன்றைக்கு கூட பாடசாலையை நோக்கி மாணவரும் பெரிய ஒரு வெளி பாடசாலைகள்ல உங்களை பெரிய கணிப்பு உயர்ந்து இருக்குது. அது உங்களோட நிர்வாகத்துக்கு கிடைச்ச வெற்றி. அது ஒழுங்கா தக்க வைக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பும் உங்கள்ட்ட இருக்குது. மற்ற சமூக பங்களிப்பும் நாங்கள் ஐயமுட்டு தொடர்ந்து பயணிக்கிற பொழுது இயற்கையாக கிடைக்கும். சுரேந்திரன் நண்பர் ஏற்கனவே முதலாவது வருடம் உங்களது உதவி செய்திருந்தவர் நினைக்கிறேன். போன வருஷம் வரைக்கையும் இந்த வருஷம் வரைக்கும் செய்தவர் உங்களோட பாடசாலை தனிப்பட்ட அக்கறை கொண்டு அவர் கூட பற்றி இந்த இடத்துல கதைக்கிறார். அப்ப அவர் போன அந்த பிரபல பாடசாலை உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அப்ப அவர் கேட்டு இருக்கிறாராக்கும் குட்டிய பலத்தை மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னா தங்களுக்கு அப்படி செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லையான்னு சொல்லியிருக்கிறேன், பெரிய பாடசாலையா இருந்தாலும். ஆனா நீங்கள் அதை செய்கிறீங்கள், சிறப்பான பாராட்டுகள், சிறப்பா பயணிங்க சார். அந்த பிறகுபடியே நான் கதைச்சு கொண்டிருக்கேன்னு பார்ப்போம். மேலும் மட்டும் அந்த பிறகு எடுக்கிற ஒழுங்கு தான் செய்தாங்க சாரா. நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்த கருங்காலிக்குளம் GTMS. இந்த பாடசாலை 707 மாணவர்கள், ஒரு மாணவனுக்கான செலவு ₹20 தற்பொழுதைய கையிருப்பு -6323.74. இது வரவேற்கக்கூடிய அளவு இல்லை. அந்த செலவு வந்து இவ்வளவு போகும்போது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவான்னு நான் அடிக்கடி சொல்றேன். நாங்கள் கவனம். ஆனா நீங்கள் கணக்கு பார்க்க உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நடைமுறையில் அப்படித்தான் செய்வீங்கள். கொஞ்சம் கவனப்படுங்க. செலவு குறை வரைக்க சொல்லுங்க. பரவாயில்ல, 3 ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம். கருங்காலிக்குளம் GTMS பாடசாலை சார்பில் சார் இருக்குங்களா சார்? சார் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ரெண்டு விடயம் கேட்கிறேன் சார். இந்த பாடசாலையில சார் உங்களோட செலவுல ஏதாவது மாற்றம் கொண்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதா? செய்ய முடியுமா? மற்றது எந்தவாறு இந்த உங்களோட பங்களிப்புகள் இப்ப இருக்கு வழியில இருக்கு? முற்றுமுழுதா சார் சமூக பங்களிப்புகளுக்கு ஒரு 100% கிடைக்குமாக இருந்தால் இந்த செலவை நாங்க குறைக்கக்கூடியதா இருக்கும். நாங்க அடிக்கடி ரிமைண்ட் பண்றோம், வைக்கிற கூட்டங்கள் எல்லாம் இந்த மற்ற படங்கள், அதாவது மற்ற பாடசாலைகளுடைய படங்களை போட்டு காட்டி மற்ற பாடசாலையில் இப்படி நடக்குதுன்ற ஒரு அந்த அவைகளுக்கு ஒரு பேசிக் இதோட கொடுக்கத்தானே சார் வேணும். இப்படித்தான் நடக்குதுன்ற ஒரு இதற்காக நாங்க மேக்சிமம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம் சார். 100% கிடைக்கிற பட்சத்துல இந்த செலவை நாங்க 0க்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். நாங்கால விவசாயம் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யறவே, ஆனா அந்த அவங்க கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பஞ்சு பண்ண அவைகளுக்கு அந்த அதை பத்தி ஒரு இது இல்லாதபடியால தாங்க மட்டுமா பங்களிப்பு செய்யறது அப்படின்ற ஒரு இதுலயும் இருப்பினும் சில பேர். அதெல்லாம் நாங்க மேக்சிமம் அவர்களுக்கு இது தொடர்பான தகவலை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம் சார். நிச்சயமா கிடைக்கும் என்று நம்புறோம் சார். நன்றி சார். இல்ல நம்பிக்கை சார். வாழ்க்கை முயற்சி செய்து பார்ப்போம். இல்லைன்னா நாங்கள் கைவிட மாட்டோம். அதுல பிரச்சனை இல்லை சார். நாங்கள் சமூகத்தை இணைச்சு பயணிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக தான் இவ்வளவு சொல்றோம். இப்ப எங்களுக்கு நிதி பங்களிப்பா கொடுத்து கொண்டிருக்கிற பிரச்சனை காட்டியும் நீங்க எதிர்காலத்தில் நீங்கள் சொந்த காலில் நிற்க வேணும். அதாவது எங்களோட நோக்கம் வந்து ஒரு கை கொடுக்கும் சமுதாயத்தை உருவாக்குறோம். அதுக்காக தான் சில படிமானங்களை நாங்கள் இறுக்கமா கொண்டு போறோம். என்னென்னா இப்போ ₹80 ஆரம்பிச்ச எங்களோட செலவு பயணம் இன்றைக்கு இந்த கிழமை ₹580 வந்திருக்கு. அடுத்த கிழமை இன்னும் குறைப்போம்னு சொன்னா நாங்களோட பயணத்துல வேகமாக முன்னேறி வந்திருக்கிறோம் 2 வருஷத்துல. அப்ப எங்களோட இப்போ நாங்கள் மேல இருந்து கீழே வேகமாக இறங்கி சரியா போய் கொண்டிருக்கிறோம். அப்ப அதுக்குத்தான் நாங்க அப்பப்ப சில அழுத்தங்களை பிரயோகிக்கிறோம்னா சரியா போகணும்ன்றதுக்காக. நன்றி சார், பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த கடைசியான பாடசாலை மலபோட களத்துறை இருக்கிற பாடசாலை மலபோட தமிழ் மகாவித்தியாலயம். மிக குறைஞ்ச மாணவர் தான் உணவு வழங்கியிருக்க 65 பேர். தொடர்ச்சியா அந்த குறைவா இருக்கிறது.
இந்த பாடசாலை தான் செலவு மட்டத்தில் உயர்வாக இருந்த பாடசாலை 25 ரூபா 77%. ஆனால் மாணவர் வழங்கப்பட்ட உணவின் அளவு எண்ணிக்கை குறைவு. அதாவது இதுல மெட்ஸில் பார்த்தா தெரியும், எண்ணிக்கையை குறைக்க செலவு கூடும். என்ன பெருமளவு மாணவருக்கு உணவு வழங்கி கொண்டிருக்க ஆவரேஜ் கோஸ்ட்டை குறைக்கும். கொஞ்சம் பேருக்கு வழங்கிக்க செலவை கூட்டும். ஏன்னா அதுக்கான செலவு மொத்த செலவுல இருந்து பிரிக்கப்படுற தொகைக்க ஆவரேஜா கூட்டும். அந்த விலை மாறி இருக்கு 25 ரூபா 77%. பரவாயில்ல. மலவோட பாடசாலை சார்பில் சார் இருக்கிறீங்களா சார்? வணக்கம் சார். சார் உங்களோட பாடசாலை ஏன் சார் இந்த ஐயமூட்டு திட்டம் சீராக போகாம இருக்கு? தொடர்ச்சியா 2 வாரங்கள் என்று சொல்லியிருக்க, பெருமளவுக்கு 2 வாரம் தொடர்ச்சியா உணவு வழங்குற செயற்பாடு மிக குறைவா இருக்கு. என்ன காரணம் சார்? எங்களுக்கு சார் இந்த பாடசாலை கொஞ்சம் அண்மை காலமாக இந்த மாணவர்கள் வந்து கொண்டு வர அந்த பொருட்களோட அளவு குறைவா இருக்கு. அப்போ அதனால அதை வச்சு தான் சார் நாங்கள் தீர்மானிப்போம் அன்றைக்கு என்ன சமைக்கிறது, என்ன பொருள் அப்படி வாங்குறது. அப்போ அவங்க கொண்டு வர பொருள் குறைவா இருக்கிறதுனால நாங்கள் அதை வச்சு வாங்குற நேரம் அருகில் உள்ள கடைகளில் தான் வாங்கினோம். அப்போ அங்கே விலைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. அடுத்த 2வது பிரச்சனை சார், நாங்கள் இங்கே பாடசாலை சூழலுக்குள்ளேயே சிறிய பயிர்களை மரக்கறிகளை உருவாக்குறதுக்கு திட்டம் போட்டு அதை கொஞ்சம் ஆரம்பத்தில் செய்தோம். அப்போ எங்களுக்கு அருகில் இந்த சிங்கள சமூகத்தின் ஆடு மாடு தொல்லைகள் காரணமாக அதை செய்ய முடியாமல் இருக்கு சார். ஏன்னா பாடசாலை இந்த மதில் சீரா இல்லை. அப்போ அவங்களுக்கும் நாங்கள் சொன்னோம், இப்படி இப்போ ஆடு மாடு வாரனால எங்களுக்கு சிக்கலாக இருக்கு அப்படின்னு. அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மதிலை கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சிக்கலும் இருக்கு. 3வது பிரச்சனை சார் எங்களுக்கு என்னன்னா, பேரண்ட்ஸ் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்கிறதால இப்போ பேரண்ட்ஸும் கொஞ்சம் இப்போ இந்த சமைக்கிறதுக்கு வர கொஞ்சம் அவங்க வர்றத அந்த வரவு வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிறதால அவங்க சொல்றாங்க, இப்போ யாராச்சும் ஒரு ஆள் நாங்கள் காசு கொடுத்தாவது செய்யவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நாங்கள் அதை ஐயமிட்டும் நாங்கள் நிறுவனத்திட கேட்டு நாங்கள் சொல்கிறோம், அமைப்பிட கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இப்படியான கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால அடுத்த சீராக போகலை இந்த சமையல். அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டது, வளைய மட்டத்தால் சேல மருவல் நடக்குது. தரம் 5க்கும் தரம் 11 சேலம் மாணவர்கள் போறனால வேற பாடசாலைக்கு போறதால அன்றைய நாள் நாங்கள் சமைக்கிறது இல்லை. இப்படியா தான் இந்த கொஞ்சம் சீரா இல்லாம இந்த கொஞ்ச நாளா இருக்கு சார். நாங்கள் எடுத்துட்டு வர தான் சிறப்பாக செய்ய எதிர்பார்க்கிறோம். நன்றி சார். இதுல 2 விடயம் பார்க்கலாம் சார். உங்களோட பாடசாலை திட்டம் ஆரம்பிக்க பெற்றோர் பெரியோர் ஆரவாரத்தோட ஆரம்பிச்சவங்க கேஸ் கூரெல்லாம் வாங்கி தந்தவ சார். சிலிண்டர் கேஸ் வாங்கி தந்தவ, கிச்சன் போட்டு தந்தவ, பெரிய திறமா பங்களிப்பு இருந்தது. அப்ப அந்த வேகத்தை குறைக்க விடாங்க. 2வது நீங்க கேட்ட கேள்வி சார், பெற்றோர் ஒரு ஆளை நியமிச்சு சமைக்க 2 பேரும் வேலைக்கு போயின்னு சொன்னா நிச்சயமா சமையல் கடமைக்கு வேலை பெறையலான்றதை ஏற்றுக்கொள்றோம். அப்ப அங்க லொஜிக்கலா பார்த்தா 2 விடயம் இருக்கு. பெற்றோர் 2 பேரும் வேலைக்கு போயின்னு சொன்னா அந்த மாணவனுக்கு பொருளாதார தேவை இல்லையன்றதை எடுகோலா எடுக்கலாம். நாங்கள் உணவு வழங்குற பாடசாலையில பொறுத்தவரையில பொருளாதார நலிவுற்ற பாடசாலைகள். பெற்றோர் வேலைக்கு போயிரு என்று சொன்னால் அங்க பொருளாதார மாணவனுக்கு தேவை இல்லையன்ற ஒரு எடுகோல் எடுக்கலாம். சில பிள்ளையா இருக்கலாம். என்ன வேலை செய்யண்டா பொறுத்து இருக்கு. தோட்டத்துல செய்ய அந்த வருமானம் காணாது, பெருந்தோட்ட பகுதிகளில் பிரச்சனை. ஆனால் அவைக்கு சமையலுக்கு வாரதுக்கு நேரம் இல்லை, அவையோட போட போயிட்டா அது எங்களுக்கு ஐயமூட்டுக்கு தொடர்பில்லை. அதாவது சில பெற்றோர் பாடசாலை ஆசிரியர் சங்கமே அதை செய்யணும். சில பெற்றோர் இணைஞ்சு ஒரு பொதுவான சமையலுக்கு உதவிக்கான்னு சொன்னா ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி செய்யணும். அது நீங்க செய்யலாம். ஆனா அது சம்பந்தமான எந்த நிர்வாகங்களையும் நாங்கள் தலையிட மாட்டோம். அது பெற்றோற்ற முயற்சியால பாடசாலைக்கு வெளியில அந்த கொடுக்கல் வாங்கல் நடைபெறுமா இருந்தா சரி சார். இப்ப அதுக்கு அதிபரோ ஐயமுட்டோ பொறுப்பு இல்லை. அப்ப அப்படி சில பாடசாலை நடக்குது, உங்களுக்கு தெரியும். நாங்க அதில் தலையிடுறோம். 2வது சூழ்நிலை அப்படி அந்த பெற்றோர் கண்டிப்பா வேலைக்கு போக வேண்டி இருக்கும். அவருக்கு அந்த சமையல் கடமைக்கு விரையிலபடி அவர் சிறு பங்களிப்பா கொடுத்து ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னா அப்ப 2 பாக்கிறீங்கன்னா நாங்கள் அவளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம். அந்த நேரத்துல எங்களுக்கு சார்பா அந்த சாப்பாடும் செய்கிறோம்ன்ற கருத்தும் வருகுது. அதுல எங்களுக்கு அந்த மாற்று கருத்துகள் இருக்கான்னு நினைக்கிறேன் சார். நீங்க அதை பற்றி பார்க்கலாம். உங்க கொஞ்சம் இந்த திட்டத்தை கொஞ்சம் வேகப்படுத்துங்க சார். கொஞ்சம் இந்த ஒரு தொய்வு நிலை இருக்கு சார். அட்லீஸ்ட் கிழமைக்கு 3 நாளாவது சாப்பாடு பாருங்க சார். ஓகே சார், நன்றி. அப்போ உண்மையில நாங்கள் எங்களோட டைமை கொண்டு கிட்டத்தட்ட முடிச்சிருக்கிறோம். 7:33. ஒரு 5 மினிட்ஸ் நான் டைம் விடுகிறேன். இதுல சொல்லணும் புதிய பாடசாலை யாரா வந்திருக்கீங்களா இதுல பார்வையாளரா? ஓ சார், குட் மார்னிங் சார். வாணி தமிழ் வித்யாலயம் பல்லைக்கேல சார். ஓகே, புதுசா வந்திருக்கீங்க. ஓகே, நீங்க அந்த மீட்டிங்கை பார்த்துருக்கீங்க, 2 தான் வந்திருக்கீங்களா என்ன? ஓ சார். ஓகே, நீங்க அந்த மீட்டிங்கை எந்த பல்லைக்கேல எந்த மாவட்டம் சார்? பல்லைக்கேல கண்டி மாவட்டம் சார். கண்டி மாவட்டம். ஓகே சார். என்ன மாதிரி இதுக்குள்ள என்ன தொடர்புல வந்தீங்க சார்? என்ன ரெக்கமெண்ட் பண்ணினவையா என்ன மாதிரி சார் வந்தீங்க? என்னோட தெரியுமே சீக்கிரமாண்டு சார். ஏற்கனவே அந்த விவேகானந்த ஸ்கூல்ல ஆசிரியை
இருந்தாங்க. அவங்க மாற்றம் பெற்று நம்மட பாடசாலைக்கு வந்திருக்காங்க. ஓகே ஓகே மகேஸ்வரி மேடம். ஓகே ஓகே ரைட். ஓகே சொல்லுங்க சார். ஓகே அவங்களோட அறிவுறுத்தலுக்கு அமைய தான் சார் நாங்க இதுல இணைந்து கொண்டோம். ரைட் ரைட். உங்களை காய்ச்சினான் சார், நான் மறந்துட்டேன். உங்க காய்ச்சினான் தானே சார். ஓகே நன்றி சார். இப்போ இன்றைக்கு இந்த மீட்டிங்ல நீங்க பார்த்தா அப்புறம் இந்த திட்டம் உங்களால செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? செய்ய முடியும் சார். முடியுமா? பெற்றோர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். பெற்றோரோட பங்களிப்பும் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஓகே. பழைய மாணவர்களும் பங்களிப்பு செய்வதாக சொல்லியிருக்காங்க சார். வெரி குட். அப்படின்னா சார் முடிவெடுத்தபடியா காலமாதம் வேண்டாம். நீங்கள் எங்களுக்கு உத்தியோகபூர்வமான கோரிக்கை கடிதம் மட்டும் அனுப்புங்க சார். நான் ஒரு கொஸ்டின் யாரோட இப்போ உங்களுக்கு போடுறேன். நீங்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒன்று அனுப்புங்க. உங்களோட நம்பர் என்கிட்ட இல்லை சார். அப்படி மேடத்துக்கு அனுப்புறேன். ஒரு கொஸ்டின் யாரோட அனுப்புறேன். அதுக்கு நீங்க உங்களோட லெட்டர் எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று தாங்கோ, உங்களுக்கு இந்த திட்டம் வேணுமான்னு சொல்லி நாங்கள் அதை அப்ரூவ் பண்ணி தரோம். அதை நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து அந்த அப்ரூவல் எடுங்க. நான் லெட்டர் உங்களுக்கு கண்டக்ட் பண்றேன். ஓமன்ட்டு சொன்னால் இந்த திட்டத்தை நாங்கள் வார புதன்கிழமை ஆரம்பிப்போம். முதல் கட்டமா 3 நாளைக்கு திட்டத்தை ஆரம்பிப்போம் புதன்கிழமை. சரி, புதன்கிழமை ஆபீஸ்ல ஆரம்பிப்போம். அதுக்கான கொடுக்கல் நிதி STC காசை போடுறோம். அதுக்கான அப்ரூவல் கடத்து நீங்க அனுப்புங்க. நாங்க அப்ரூவ் பண்றோம், டிபார்ட்மெண்ட் கொடுங்க. புதன்கிழமை திட்டத்தை ஆரம்பிச்சு செயற்பாட்டை முன்னெடுப்போம் சார். இப்ப இந்த டேர்ம் தொடங்க முதல் ஆரம்பிச்சு போட்டு விட்டீங்கன்னா அப்புறம் டேர்ம் ஆரம்பிக்க அப்புறம் திட்டத்தை கண்டினியூ பண்ணலாம். இப்ப சில வெள்ளிக்கிழமை லீவா இருந்தாலும் ஆரம்பிச்ச இடத்துல விட்டு கொண்டு போனால் திருப்பி செய்யலாம் சார். நான் கதைக்கிறேன். சரி சார். தேங்க்யூ சார். நன்றி 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 சார். வேற ஏதாவது புது பாடசாலை இருக்கிறீங்களா இதுல? ரூபனண்ணா. ஆமா. குட் மார்னிங். நான் கொட்டை டீச்சர் ஆயிக்கிறேன். எப்ப நீங்க வந்து நீங்க எத்தனை மணி வந்து நீங்கள்? 35 போட்டு 6:35 போட்டு மகளுக்கு கிளாஸ். நீங்க கூப்பிடுங்க காலையில பரவாயில்ல. ஓகே. அப்ப நீங்க மீட்டிங் கேட்டுட்டீங்க. நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்க ரைட். நான் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் முடிஞ்சது. நான் மார்க் பண்ணி வச்சுனா நீங்க வரையில நிதி கொடுக்கல் வாங்கல் பேன் பண்ணி வச்சிருந்தேன் தாரையிலன்னு சொல்லி. ஓகே நான் ரிலீஸ் பண்றேன். பிரச்சனை கொட்டாடி. ஓகே ரைட். நிச்சயமா காசு தரம். உங்களோட மீட்டிங் வராட்டி போய் பண்ணேன். அதுல இந்த ஈடுபாடும் இருக்காது. நிச்சயமா நான் 2-3 ஸ்கூல் பிளாக் பண்ணியிருந்தா உங்களோட ஓகே காசு தரம். பிரச்சனை இல்லை. ரிலீஸ் பண்றேன். டீச்சர் என்ன சொல்ல 6 மணி யாழ்ப்பாணத்துல 6 மணிக்கெல்லாம் டியூஷன் என்ன. அப்ப நான் ஏற்றி கொண்டு விட்டுட்டு உண்மையில டீச்சர் இதை நீங்கள் தனியத்தான் எல்லாம் செய்றீங்க. தெரியும் 2-3 பேர் செய்றீங்க. சில ஆட்களை ஈடுபடுத்துங்க. இப்ப நீங்கள் வராட்டி இன்னொரு ஆள் அனுப்புங்க. இப்ப கண்டிப்பா நீங்கள் அக்கௌண்ட் செய்யணும், பணம் போடணும், மீட்டிங் வரணும்ன்றது பெரிய அழுத்தம். அப்படி வேண்டாம் டீச்சர். நீங்கள் ஒரு டீம் ஆக்குங்க. ஒரு ஆள் மீட்டிங்கு போங்க, ஒரு ஆள் கணக்கறிக்கை செய்யுங்க, ஒரு ஆள் படத்தை போடுங்க, பதிவை போடுங்கன்னு கொஞ்சம் 4-5 பேர் இன்வால்வ் ஆகுங்க. கவுனமதி சார்கிட்டே சொல்லுங்க வர சொல்லி. நான் சாரோட கதைக்கிறேன். சார் வந்து தேர எடுத்து கொண்டு ரோட்ல விட்டு இருக்கிறார். அதை நவரம் எடுத்து கொண்டு விட்ட வேற என்ன நான் பாக்குறேன். நான் சாரோட கதைக்கிறேன். நன்றி நன்றி. வேற ஏதாவது இசுவல் இருக்கா? அடி மீட்டிங்க முடிக்கலாம். நாங்கள் வேற சொல்ல இருக்கா? இல்ல. அப்ப 7:37 மீட்டிங்கை இனிதான் நிறைவு செய்யறோம். சார் நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும் சார். உண்மையாலுமே உங்களுக்கும் நம்மட ஐயமெட்டு குழுமத்தினுடைய கௌரவ தலைவர் முரளி சார் அவர்களுக்கும் நன்றி சார். எமது உவா மாகாணத்தினுடைய பின்தங்கிய பிரதேச மடுல் சீம தமிழ் மகா வித்தியாலயம் அந்த பாடசாலைக்கும் ஐயமெட்டு குழுமத்துல இணைச்சிருக்கு. அதோடு சார் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் ஐஸ்லேபி தமிழ் மகாவித்தியாலயத்துக்கும் கிளாஸ் ரூம் கொடுத்துருக்கீங்க சார். 2க்குமே நன்றி. அதோட சார் உங்களோட இணைந்து ஒத்துழைப்பு நல்கிய சின்டெக்ஸ் ஹோம்ஸ் உரிமையாளர் யாதவன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் உவா மாகாண நன்றி நன்றி சார். நன்றி. உண்மையில நன்றி என்ற வார்த்தையை விட இது எங்களுடைய ஒரு உறவுக்கு நாங்க செய்யற ஒரு தொடர்பான சின்ன சேவைன்னு சொல்ல நாங்க செய்யற சேவையும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு. இப்போ நீங்கள் தான் உண்மையில ஒரு அதிபரா இருந்து அதிபரின் பொறுப்புக்கும் மேலாலையும் எவ்வளவு பங்களிப்பு செய்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்பான அதிபர் இடைக்கிறீர்கள். உங்களோட ஒப்படைக்க நாங்க எல்லாம் ஒன்றும் இல்லை சார். இதை செய்யற நாங்க எதுவுமே செய்யல பெருசா. உங்களோட அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி. ஓகே. அப்ப நாங்க இந்த நிகழ்வை இந்த நிறைவு செய்கிறோம். அடுத்த 2 வாரத்துக்கு பிறகு இதே நேரத்துல மீண்டும் சந்திப்போம். இணைஞ்சு கொண்ட எல்லோருக்கும் ஐயம்பொட்டின் சார்பில் மனந்திறந்த நன்றிகள். எல்லாருக்கும் நன்றிகள். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார்.